பண்ணுறேன். ஒரு சொல்லிட்டேன் 11:00 இந்தியன் டைம். ஓம் சாந்தி. பிரபாலினி சிஸ்டர், நீங்கள் அந்த கவிதை சொல்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். ஒரு கவிதை எழுதி வச்சிருக்கீங்களா? அந்த கவிதை சொல்கிறீங்களா? சொல்லவா பிரதர்? சொல்லுங்க. சரி பிரதர், நன்றி பிரதர். ஓம் சாந்தி பிரதர். ஓம் சாந்தி. என் மனதில் குடியிருக்கும் ஞான சூரியனுக்கும் ஞான சந்திரனுக்கும் முதல் வணக்கம். அகிலத்தில் பூத்திருக்கும் பிராமண குல பரிவாரங்களான ஆன்மீக ரோஜாக்களுக்கும் அன்பு கலந்த வணக்கம். எம்மை ஒன்று இணைத்தது தமிழ் மொழி. செம்மொழியான் தமிழை வணங்கி தனக்குவமை இல்லாதார் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது என்பது வள்ளுவர் வாக்கு. மதுபன் முரளி ஞானப்பட்டறை. வாழ்த்தவோ கருத்து சொல்லவோ எனக்கு ஆன்மீக வயதில்லை. ஆனால் நான் ஒரு அடி எடுத்து வைத்தால் தந்தை 1000 கரம் எடுத்து வைப்பார் என்பதால் நான் பணிவாக தைரியமாக மெல்ல அடியெடுத்து நடைபோடுகின்றேன். பல கோடி ஆத்மாக்களில் சில கோடி பிராமணர்களை தன்னகத்தே தேடி எடுத்த ஞானப்பற்றைக்கு அகவை 200 நாட்கள். விந்தை எப்படி ஓடியது அழகிய நாட்கள். அதிசயம். இரு புருவ மத்தியில் ஒளிப்புள்ளியாக திலகமாக எல்லோரையும் சமனான ஆத்மாவாக பார்க்கின்றாய். வியக்கின்றோம். ஆடும் சிங்கமும் சத்தியஜுகத்தில் ஒன்றாக நீர் அருந்துமா? அது சமத்துவம். பற்றையில் அனைவரையும் சமமாக பார்ப்பது நாம் கண்கண்ட உண்மை. எல்லோருக்கும் சந்தர்ப்பம் தரும் கரிசனம். அனைவரும் புது உலகம் செல்வது நிதர்சனம். ஆத்மாக்களுக்கு பேச்சு கருத்து சொல்லும் சுதந்திரம். பற்றையே நீ எம்மை பயிற்சியில் ஈடுபடுத்துவது அனுபவம் கண்ட உண்மை. அமுதச் சுவை போல தெவிட்டாத கருத்தில் இணைத்து சுவைத்து கருத்தரங்கால் பயன் பெற்றோம். பொருந்திவர ஆன்மீகம், பொங்கிவர மெய்ஞானம். திருமொழியும் செயல்நெறியும் செருகிவர நடாத்தியும் அரும்பெரும் பேறு பெற்றோம். பல நாட்டு குயில்கள் வானம்பாடிகள் வெண்புறாக்களை ஒருங்கிணைத்து பாகுபாடின்றி வைரமாக பட்டை தீட்டுவது உன் திறமை. புதுவுலகம் ஸ்தாபனை பாரதத்தில். தமிழ்நாட்டு அஞ்சா சிங்கம் பாரதம் பெற்றெடுத்த தவப்புதல்வன். 16 கலைகளில் ஒன்றாம் முதன்மைப்படுத்தும் கலை. அதன்படி பரிவாரங்களை முன்வைத்து பற்றைக்கு அத்திவாரமாய் பார்வோற்ற உயர்ந்தவரே. ஆன்மீக படை வீரனே தளபதியாக இருக்க உமது பின்னால் பல ஞானப்படை மகாரதிகள் வலம் வர ஞானதாகம் எடுத்து வந்த எமக்கு ஒரு பாற்கடலையே அளித்தவரே. தாயும் மாணவராக வாய்ப்பு தருவதில் வள்ளலாய் கர்ணன் பிரபுவே லெனின் சகோதரனே. பற்றைக்கு அச்சாணியாக முதுகலுகாக எமக்கு கிடைத்த பொக்கிசம் இளங்கோ சகோதரன். உதவிக்கரமாய் இராமணருக்கு இலக்குமணன் போன்று உயர்ந்து நிற்கும் வெற்றி திலகமாய் இளையோன் குருவரனே. உறுதுணையாக நிமிர்ந்து நிற்கும் பயமறியா கன்று போல் அசரா தேவதை தூய அன்னப்பறவையாக அன்பு பொழியின் நிலானி சகோதரி. வான் அலைகளில் அனைத்து இணையதளங்களிலும் ஞான முரசை அடிக்கிறாயே ஞானப்பற்றையே. எம்மவரையும் புடம்போட்ட தங்கமாய் மாற்றிய 200 மகாரதிகள் மகான்களை போற்றுகின்றோம். வாலி வாலி பேருதவி புரிந்தவர்களே நன்றி பகர்கின்றோம். பல மகாவீரர் ஆத்மாக்களை கண்டோம். பேருவகை பூண்டோம். காலையில் மொட்டு விரிவது போல ஞானப்பற்றையே நீ புலர்ந்து அகிலத்துக்கே மனம் பரப்புகின்றாய். உன் வாசமறிந்து புது புது ஆத்மாக்கள் வரவு கண்டாய். தாகமடங்கா சாகார பறவை போல உன் ஞான மலைத்துளிக்கு ஆன்மீக தாகத்துடன் தேடுகின்றோம். ஆன்மீக பயிற்சி கழகமே உன் அளப்பரிய சேவை அண்ட சராசரத்தையே மிஞ்சுமே. தேனில் மொய்க்கும் தேனீக்கள் போல ஞானத்தில் மூழ்குகின்றோம். தித்திப்பாய் இருக்கிறது. வானில் மின்னும் பூச்சிதறலாய் அழகிய நட்சத்திரங்கள். ஞானப்பற்றையில் வெள்ளி உருக்கி தெளித்தது போல பிரகாசிக்கும் தேவ ஆத்மாக்களாய் சகோதர சகோதரிகள்.
நன்றிகள். பல கோடி பல நாட்டு பூக்களையும் ஒன்றாக்கி தெய்வீக பூங்கொத்தாக மலர் மாலையாகச் சூடியதே பட்டறை. அது உன் மகிமை. இதில் சில துளிகள் தொடலாம் என எண்ணி நகருகின்றேன். பூனேயின் அடங்காச் சிங்கம் ஞானக் கடைதலில் வெண்ணெய் எடுப்பதில் ரமணீகரமாக சனிதோறும் கர்ஜிக்க வருவது ஆனந்தம். ரமணி சகோதரன். அஷ்ட சக்திகளின் ஞானத்தை சாரத்தை பல பழங்களில் எடுத்த சாறுபோல் தெவிட்டாச் சுவையுடன் ஆத்மா குடித்து பிரகாசித்தது செவ்வாய் வெள்ளியில் உலாவரும் வானவில்லாய் சிம்ம வாகினி சாய் லக்ஷ்மி சகோதரி. அதிசயம். எம்மோன்ற புதியவர்களுக்கு நீங்கள் ஒரு வரப்பிரசாதம். பாண்டவ சேனைக்கு அபயத்த வாணி ஞானாமிர்தம் ஞானப்பால் அருந்தச் செய்ய ஞாயிறு தோறும் வரும் ஜெயா சகோதரி எமக்கு கிடைத்த ஆசீர்வாதம். புல்லாங்குழல் காண கவிக்குயில் ராஜசேகர் சகோதரர் காணம் பற்றையில் இசைப்பது செவிக்கு இன்பம். மலையில் அருவி கொட்டும் துபாயிலிருந்து கவிமலை போடும். அமைதியாக வந்து செல்லும் அமைதி புறாவான சரளா சகோதரி. அன்பில் கண்டு ஜொலிக்கும் ராகினி சுசீலா மாதாஜி இன்னும் பலர். நன்றிகள் பல கோடி. சிலவற்றைத்தான் நான் தொட்டுச் சென்றேன். தொடாதவர்கள் என்னை மன்னிக்கவும். என்னுடன் தன் அடியை எடுத்து வைத்த பரமாத்மா பரமதந்தைக்கு நன்றி கூறி வாய்ப்பு தந்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி பகர்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையான கவிதை. ஃபர்ஸ்ட் கிளாஸ். நன்றி நன்றி. சூப்பர் 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 சூப்பர். வெரி அருமை நைஸ், அருமை அருமை அருமை. வெரி நைஸ். பிரபாலினி சிஸ்டர் ரொம்ப நல்லா எதிர்கேள். வெரி நைஸ், தேங்க்யூ. நன்றி பிரதர், நன்றி. நன்றி. ஓம் சாந்தி பிரதர். ஓம் சாந்தி. அப்படி பிரதர், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. 1969 வாணிகளை பத்தி நிறைய சொல்லலாம். புது புது அனுபவங்கள்லாம் பாபா கொடுக்குற. என்ன முதல் வருஷம் பாபா அவ்யக்தானதே திடீர்னு அவ்யக்தானார். இந்த திடீர்னு அவ்யக்தானத்துல நிறைய அனுபவங்கள் ஷேர் பண்ணிருக்காங்க. அது மணி நேரத்துக்கு பேசலாம். ஆனா இன்னைக்கு நம்ம ஒரே ஒரு பாயிண்ட், ரமணி பிரதருக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் இதுல அவ்யக்த வாணியில, அதை மாத்திரம் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். இது அவ்யக்த வாணி 26/6/1969. அதாவது பாபா அவ்யக்தானத்துக்கு பிறகு 6 மாசத்துக்கு அப்புறம் 5 மாசத்துக்கு பிறகு இந்த வாணி நடந்திருக்கு. கடைசியில பாபாவோடு குழந்தைகள் கேள்வி கேட்டார்கள். அந்த குழந்தைகள் கேள்வி கேட்டதுக்கு பதில் கொடுக்கிறார். இதுல இருந்து நம்மளுக்கு எப்படி நம்மளுடைய பிராமண பரிவாரத்தில் வளர்ச்சி மற்றும் மாற்றங்கள் எப்படி நடக்கிறதுங்கிறது ஒரு இது போடலாம், ஒரு எடை போடலாம். அந்த வாணிலேருந்து முதல்ல சென்டென்ஸை படிக்கிறேன், அப்புறம் ரமணி பிரதருடைய ஷேர் பண்றேன் தாட்ஸ். இதுல வாணில சொல்றாரு, ஏக் பிரஷ்ன பூச்சா தா, ஒரு கேள்வி கேட்டார்கள். அதாவது பாப்தாதாவை ஒரு கேள்வி கேட்டார்கள். என்ன கேள்வி? அப் ஜோ பாப்தாதா அந்நிய தன்மை ஆத்தே ஹை, இப்பொழுது பாப்தாதா வேற ஒரு உடலில் வருகிறார் அல்லவா? तो जैसे साकार रूप में मुरली चलाते थे, எப்படி சாக்கார ரூபத்தில் பிரம்மா பாபாவின் உடலில், சாக்கார பிரம்மா உடலில் சிவபாபா முரளி நடத்திட்டு இருந்தாரோ, வைசைக்கு உன்னை சலாத்தே, அதே போல ஏன் நடக்க மாட்டேங்கிறது? கியூ வைசேகி முரளி நெய் சலா சக்தே, அப்படியே முரளி
ஏன் நடக்க மாட்டேங்கிறது? ஏன் क्यों பாஷா பதல் கை? பாஷை ஏன் மாறிவிட்டது? இதுல ஒரு பாயிண்ட் ரமணி பிரதர் ஆட் பண்றேன். குரல் ஏன் மாறிவிட்டது? தாதிஜியோட ஒரிஜினல் குரல் ஏன் வரமாட்டேங்கிறது? क्यों तरीका बदला? இந்த குரல் மாறினதை பத்தி ஒரு தனி கிளாஸ் பண்ணலாம், அதுக்கு ரொம்ப டீடைல்டா போனோம். பட் ஐ ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் டச் பண்றோம் ரமணி பிரதர். क्यों तरीका बदला? ஏன் வழிமுறை மாறிவிட்டது? ஐसे प्रश्न बहुतों को उठते हैं. இந்த மாதிரி பிரश्नங்கள், கேள்விகள் நிறைய பேருக்கு மனதுல வந்திருக்கிறது. जबकि तुम भाषण कर सकते हो तो बाप दादा को कोई भी तन द्वारा मुरली चलाना मुश्किल है. நீங்கள் சொற்பொழி முரளி நடத்தும் போது பாப் தாதாவுக்கு என்ன எந்த உடல் மூலமாவும் முரளி நடத்துவது கஷ்டமா? लेकिन क्यों नहीं चलाते? ஏன் முரளி நடத்த மாட்டேங்கிறேன்? ஒரே ஒரு உடல் மூலமா இப்படி இந்த விதத்தில் பண்றேன். அதுக்கு பாபா பதில் சொல்ற. இந்த கேள்வி என்ன கேள்விங்கிறது உங்களுக்கு பதியறதுக்கு திருப்பி ஒரு தரம் படிக்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்கார்கள். இப்பொழுது பாப்தாதா வேறொருத்தருடைய உடலில் வருகிறார் அல்லவா? தோ எப்படி சாக்கார முரளி நடத்தினாரோ சாக்கார உடல் மூலமா, அதே போல ஏன் நடத்த மாட்டேங்கிறார்? அதாவது பாபா ஏன் டைரக்டா இன்னொரு உடல்ல வரக்கூடாது? சாக்கார் பாபா உடல்ல வந்தார். சாக்கார் பாபா உடல்ல டைரக்டா சிவ பாபா வந்தார், முரளி நடத்தினார். அதே மாதிரி சிவ பாபா வேற ஒரு உடல்ல வரலாம் இல்லையா? அதே மாதிரி முரளி நடத்தலாம் இல்லையா அப்படின்னு கேட்க. क्या वैसे ही मुरली नहीं चला सकते? அதே மாதிரி முரளி நடத்தக்கூடாதா? ஏன் பாஷை மாறிவிட்டது? ஏன் விழிமுறை மாறிவிட்டது? ஐஷே பிரश्न बहुतों को उठते. இந்த மாதிரி கேள்விகள் நிறைய பேருக்கு மனதில் வருகிறது. जबकि तुम भाषण कर सकते हो, இங்க எப்போ பேசலாமோ, பாப் தாதாக்கு எந்த சரீரத்திலும் வர முடியுமோ, என்ன கஷ்டமா அது? எல்லா சரீரம் நீங்க வரலாம் இல்லையா? சிவபாபா சர்வசக்திவான். ஆனால் ஏன் பண்றது இல்லை? ஏன் நீ பண்றது இல்லை இந்த மாதிரி? அதுக்கு பாபா பதில் சொல்ற. जिस तन द्वारा पढ़ाने का पार्ट था, எந்த உடலின் மூலமா படிப்பு சொல்வதற்கு பார்ட் இருந்ததோ அது முடிந்து விட்டது. எந்த உடலின் மூலமா உங்களுக்கு ஞானத்தின் பாடம் கற்பிக்கணும்னு இருந்ததோ அது பண்ணி முடிச்சு ஆயாச்சு. अब फिर पढ़ाई पढ़ाने लिए नहीं आते. இப்பொழுது பாபா வருவது உங்களுக்கு படிப்பு சொல்லி தருவதற்கு அல்ல. அது கோர்ஸா இருந்தது. முதல் 33 வருஷங்கள் 1936 இருந்து 1969 வரையிலும் பாபா வந்தது உங்களுக்கு கோர்ஸ் கொடுக்கறது. அப்கோர்ஸ் மெயின் கோர்ஸ் 1950 அப்புறம் தான் முரளிங்கிறது ரெகுலரா வர ஆரம்பிச்சது. அதுலயும் கடைசி 63 69 முரளிகள் தான் இப்ப ரெகுலரா வந்துட்டு இருக்கு. குறிச்சி 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 கடைசி 7 வருஷம் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப பாபா சொல்றார், அந்த படிப்பு அதாவது கோர்ஸ் அத்துடன் முடிந்து விட்டது. என்னென்னலாம் கோர்ஸ்ங்கிற முறையில கொடுக்கணுமோ அத உங்களுக்கு அந்த 33 வருஷத்துல எல்லாம் கொடுத்தாச்சு. காலை கிளாஸ், மாலை கிளாஸ், இரவு கிளாஸ், நடு காலை கிளாஸ் எல்லாம் வெவ்வேறு கிளாஸ்னா முரளி நடத்தி சிவபாபா எல்லாம் கொடுத்துட்டாரு உங்களுக்கு. அது கொடுத்தது கோர்ஸ். உசி தன் துவாரா பூரா ஹோச்சுக்கா. அந்த உடலின் மூலமா தான் அது முடிந்து விட்டது. அபி தோ ஆத்தே ஹே, இப்போ வருகிறார் பாபா. எதற்கு வருகிறார்?
உங்களை சந்திப்பதற்கு. இப்ப குழந்தைகள் நிறைய வரப்போறா, அவளை சந்திக்கிறதுக்கு வரணும். விதேஷ் சேவை எல்லாம் ஆரம்பிச்சது அப்புறம் தான், 70க்கு அப்புறம். அப்பத்தான் விதேசிகள் எல்லாரும் விஹங்மார்க்ல பரவிது. குழந்தைகள் நிறைய பேர் வருகிறார்கள் அவர்களை சந்திப்பதற்கு. பெஹலானே கேலியே, உங்களுக்கு ஊக்கம் உற்சாகம் கொடுத்து உங்களை என்டர்டெயின் பண்றதுக்கு வரேன். மற்றபடி உங்களுக்கு கோர்ஸ் கொடுக்கறதெல்லாம் நின்னாச்சு. படிப்புங்கிறது அங்க பாருங்க. और मुख्य बातें कौन सी है? முக்கியமான விஷயங்கள் என்ன இருந்தது? ஜெய்சே, எப்படி பிரம்மா அஷரீரி கர்மாதீத் बनकर के क्या किया? பிரம்மா அஷரீரி ஆகி கர்மாதீத் ஆகி என்ன செய்தார்? என்ன செய்தார்? एक सेकंड में पंछी बन उड़ गया. ஒரு செகண்ட்ல பறவையாகி பறந்து போய்விட்டார். साकार शरीर से एक सेकंड में उड़े ना, साकार உடல்ல இருந்து ஒரே ஒரு செகண்ட், ஒரு நொடியில பறந்து ஓடி போயிட்டார். तो अब पढ़ाई पूरी हुई. அவர் பறந்து போனதிலிருந்து படிப்பும் முடிந்து விட்டது. பாக்கி एक कार्य रहा हुआ. இப்போ ஒரே ஒரு காரியம் தான் பாக்கி. என்ன காரியம்? உங்களை கூட வீட்டுக்கு கூட்டின்னு போவது. சாத் லே ஜானே கா. நீங்களாகிய குழந்தைகள் உங்களை வீட்டுக்கு கூட்டின்னு போவது. इसलिए अब सिर्फ मिलने, अव्यक्त शिक्षाओं से बहलाने और उड़ाने लिए आते हैं. அதனால இப்போ வருவது உங்களை சந்திப்பதற்கும் அவ்யக்த சிக்ஷைகள் கொடுத்தும் உங்களை என்டர்டெயின் பண்றதுக்கு. அப்புறம் உங்களை எல்லாரும் பறக்க வச்சு கூட்டின்னு போறதுக்கு. அதை தவிர எனக்கு வேற கிடையாது. என்னது? சந்திப்பதற்கு, சிக்ஷைகள் கொடுப்பதற்கு. சிக்ஷைகள்னா தாரணைகள். அப்புறம் உங்களை பறந்து கூட்டின்னு போறதுக்கு. पढ़ाई के पॉइंट्स, पढ़ाई का रूप अब नहीं चल सकता है. படிப்பு இருந்தது இல்லையா, படிப்போட பாயிண்ட்ஸ் மற்றும் படிப்பின் வழிமுறை இப்ப நடக்க முடியாது. அது ஆயாச்சு, அது முடிஞ்சு போயிட்டு. அபி கோர்ஸ் ரிவைஸ் हो रहा है. இப்ப அந்த கோர்ஸ் ரிவைஸ் ஆயிட்டு இருக்கு. சாக்கார முரளிகள் ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கார்கள். அதை நான் திருப்பி எதுக்கு சொல்லணும்? நீங்க சொல்லுவேன், என்ன பாபா திருப்பி அதையே சொல்லுவேன்னு சொல்லுவேன். சோ இந்த அவ்யக்த வாணியோட எக்ஸ்ட்ராக்ட் ரொம்ப நாள் முன்னாடி ரமணி பிரதர் கிடைச்சது. அதை ஒரு பெரிய ப்ளோ போட்டு வச்சிருக்கேன் டேபிள்லயே. ஏன்னா அதுல ரொம்ப மர்மம் இருக்கு, ரொம்ப ரகசியங்கள் இருக்கு. முதல் ரகசியம் என்னது? நம்மளோட கோர்ஸ் உங்களுக்கு உண்மையே ஞானம் புரியறதும், ஞானத்தை புரிந்து கொள்ளணும்னால் சாக்கார் பாபாவுடைய வாணிகள் உங்ககிட்ட இருக்கு. அந்த சாக்கார் பாபாவின் வாணிகள் தான் உண்மையிலேயே ஞானம். அதுலதான் ஞானம் இருக்கிறது. அவ்யக்த வாணியில் ஞானம் கிடையாது. அவ்யக்த வாணி வெறும் தாரணை. என்ன தாரணை அது? பிரம்மா பாபா தன்னுடைய வாழ்க்கையில், பாபா அவர் உடலில் வந்த பிறகு 33 வருஷங்கள் இருந்தார் அல்லவா? அப்போ பிரம்மா பாபா நிறைய புருஷார்த்தம் செய்தார். குப்த புருஷார்த்தம். நாமளும் குப்த புருஷார்த்தம் பண்றோம், பிரத்யட்சமாவும் பண்றோம். ஆனா பிரம்மா பாபாவோட புருஷார்த்தம் 100% குப்தமா இருந்தது. ஏன் குப்தமா இருந்தது? ஏன்னா அவரே சொல்லிருக்கார் பாருங்கோ, கார்த்தால முரளிக்கு பாபா வந்துடுறார். முரளி முடிஞ்சதுக்கு அப்புறம் விவகாரங்கள், குழந்தைகளோட லெட்டர்ஸ் எல்லாம் வருது. அப்புறம் யஜ்யத்தின் காரியங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. லெட்டர் ஒரு லெட்டருக்கும் பாபா பதில் கொடுப்பார். ஃபுல் அன்னைக்கு லெட்டர் அன்னைக்கே பதில் கொடுத்துருவார். நிறைய வர ஆரம்பிச்சுடுது. ஒரு நாளைக்கு 50-100 லெட்டர் வரும்.
இப்போ 50-100 லெட்டருக்கு நீங்க எல்லாம் பதில் போடனா எவ்வளவு டைம் எடுப்பீங்க? அது குட்டி குட்டியா சின்ன சின்ன ரிப்ளை, டெலிகிராபிக் லாங்குவேஜ்ல ரிப்ளை கொடுத்து அனுப்புவார். இருந்தாலும் அதுக்கு 2 மணி நேரம் தேவை இல்லையா? அப்புறம் யஜ்யத்துல எல்லாத்தையும் சமாளிக்கணும். குழந்தைகள்லாம் சேவைக்கு அனுப்பிச்சிட்டார். உங்களுக்கு எல்லாம் மதுபன்ல ஒண்ணும் வேலை கிடையாது, போயிட்டு வாங்க, போய் சேவை பண்ணுங்க. சிவபாபா சொல்லிட்டார், இந்த பிரம்மா சேவைக்கு வெளியில இறங்க மாட்டார், இவர் மதுபன்ல தான் இருப்பார். சேவை நீங்களாகிய குழந்தைகள் தான் பண்ணி ஆடும். சோ குழந்தைகள் எல்லாத்தையும் உள்ள அனுப்பிச்சிட்டார். டெல்லிக்கு போங்கோ, கான்பூர் போங்கோ, ஆக்ரா போங்கோ, பாம்பே போங்கோ அப்படின்னு அனுப்பிச்சிட்டார். சோ மதுபன்ல ரொம்ப ரொம்ப குறைவான ஆசாமிகள் இருந்தும் அப்பப்போ மதுபனுக்கு 20 பேர், 30 பேர், 40 பேர் வந்துருவா. பஸ்ஸா வருவா. அவளெல்லாம் பாத்துக்கிறதுக்கு இடம், வசதிகள், அட்மினிஸ்ட்ரேஷன் யாரு பண்ணுவா? எல்லாம் பிரம்மா பாபாட்ட தான் இருந்து. ஒரு 2 பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இருந்தாங்க, அவ்வளவுதான். கிச்சன் நடத்துறதுக்கு, அட்மினிஸ்ட்ரேஷன் சப்போர்ட் பண்றதுக்கு. அந்த வேலையே நிறைய போகும். அதை தவிர பாபாவை சந்திக்கிறதுக்கு வருவா, எங்களுக்கு பாபாவை பார்க்கணும் அப்படி. கவர்மெண்ட்காரா இவாலாம் வருவா. அப்புறம் பாபா தன்னுடைய பர்சனல் குளிக்கிறது, சாப்பிடுறதெல்லாம் அது ஒரு கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா? அது திருப்பி ஈவினிங் கிளாஸ் வரும், ராத்திரி கிளாஸ் வரும், சில நேரத்தில் பிரச்சனைகள் வரும். தினம்தோறும் தான் ஒரு பிரச்சனை, டெஸ்ட் பேப்பர் மாதிரி. அப்புறம் பாபா என்ன பண்ணுவார்? ராத்திரி கிளாஸ் முடிச்சுட்டு குழந்தைகள் வருவா, ஏதாவது கேள்வி இருக்கிறதுக்கு. அது எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் பாபா ராத்திரியில 12 மணி 1 மணிக்கு அப்புறம் தான் தன்னுடைய புருஷார்த்தம் ஆரம்பிப்பார். புருஷார்த்தம் தியானம். நடுவுல டைம் கிடைக்கிற போது அவர் பண்ணுவார். எங்க டைம் இருந்தது அவர் பண்ண புருஷார்த்தம்? இப்பெல்லாம் நமக்கு எல்லா பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லாம் கிளாஸஸ் நடத்துறா. ஒரு கிளிக் பண்ணலனாக்க பிரம்மகுமாரிஸ்ல உங்களுக்கு 1000கணக்கான கிளாஸஸ், பழைய கிளாஸ், புது கிளாஸ், லைவ் கிளாஸ். இப்ப இந்த கிளாஸும் நடந்துட்டு இருக்கு. ஒரு பாபாவின் குழந்தை வெவ்வேறு கிளாஸ்கள் நடத்துறார்கள். ஒரு சிஸ்டர் ஒரு பிரதரோட பேர் எடுத்தேன்னாக்க 100கணக்கான கிளாஸஸ் அவர் பேர்கள் இருக்கு. அவ்வளவு டைம் இருக்கு அவளுக்கு பண்றதுக்கு கிளாஸஸ். பிரம்மா பாபாவோட கிளாஸே கிடையாது உங்களுக்கு. ஆனா அவர் நிறைய புருஷார்த்தம் பண்ணார், நிறைய கத்துக் கொடுக்கறதுக்கு இருந்தது. அது சமயம் கிடைக்கவில்லை. அதனால்தான் அவர் அவ்யக்த ஸ்திதியில் நமக்கு அவருடைய புருஷார்த்தத்தை தாரணை ரூபத்தில் நமக்கு கத்துக் கொடுக்கிறார். அவ்யக்த வாணிகள் எல்லாம் உங்களுக்கு என்ன கொடுக்கிறது? பிராமண வாழ்க்கை வழிமுறை, அதாவது தாரணை. எது நடந்தா எது ஆகும், எது நடந்தா எது பண்ணணும் அப்படிங்கிற பாயிண்ட். ஞானம் கிடையாது அவ்யக்த வாணியில, உங்களுக்கு ஞானம் கிடைக்காது. நான் ஒரு 2 பாயிண்ட் அங்கங்க வருமா இருக்குமே தவிர 1969 2017 டிசம்பர் வரையிலும் கடைசி வாணி நடத்தும் போது கூட அது ஞானம் கிடையாது, தாரணை தான். அதுவும் மெயின் வாணி 1996 97, மிஞ்சி மிஞ்சினா 98 99 வரையிலும் முடிஞ்சாச்சு. 2000 வந்ததெல்லாம் வாணிகள்லாம் ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மாதிரி. அது ஒரு முக்கியமான ரகசியம். என்னது? ஞானம் என்பது உங்களுக்கு சாக்கார வாணி தான். அதனால்தான் ஒரு வாரத்துல 6 நாளைக்கு உங்களுக்கு சாக்கார வாணி நடத்துறது. சாக்கார வாணியில ஒரு வாணியில எல்லா சப்ஜெக்டும், அவ்யக்த வாணியில ஒரு வாணி எடுத்தனா ஒரு சப்ஜெக்ட் தான். திவ்ய புத்தி அப்படின்னு எடுத்தா திவ்ய புத்தி பத்தி பேசுவார். சுப பாவனை சுப பாவனை பத்தி சொல்லுவார். வைராகிய விருத்தினா வைராகிய விருத்தியை பத்தி சொல்லுவார். ஒரு பாயிண்ட் எடுத்து அது ஃபுல் தாரணை. அதனால நீங்க அவ்யக்த வாணி படிச்சீங்கன்னாக்க கடைசியில உங்களுக்கு வரதானம் தான் இருக்கும், தாரணை. ஃபுல் வாணியே தாரணை தானே. சோ உங்களுக்கு ஞானம்ங்கிறது ரொம்ப 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 முக்கியமான சப்ஜெக்ட். ஞானத்தை
புரியாட்டா பாக்கி 3 சப்ஜெக்டும் வராது உங்களுக்கு. எது யோகா, தாரணை, சேவை வர முடியாது. அதனாலதான் அந்த சப்ஜெக்டுகள்லாம் கரெக்டா ஆர்டர்ல வச்சிருக்கா. ஞானம் ஞானத்தை ஞானம் புரிந்தால் யோகம் நடக்கும். ஞானமும் யோகம் இருந்தால் தாரணை ஆட்டோமேட்டிக் ஆகும். இது 3ம் இருந்தால் உங்களால் ஆட்டோமேட்டிக்கா சேவை செய்ய முடியும் அப்படின்னு ஒரு சீக்வன்ஸ் வச்சிருக்காரு. சோ ஞானம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பட் அதுக்குன்னு யோகா விஷயம் இல்ல. யோகத்தின் மூலமா தான் உங்களுக்கு ஒரு சப்ஜெக்டுக்கும் ஒரு பிராப்தி பார்த்தோம் இல்லையா? அன்னைக்கு 4 சப்ஜெக்ட் 4 பிராப்திகள். இந்த சப்ஜெக்ட் முக்கியம் இல்லைன்னு விட்டுற முடியாது. இப்ப நம்ம காலேஜ்ல படிக்கிற போது 8 சப்ஜெக்ட் 9 சப்ஜெக்ட் வச்சிருப்பா, 6-7 சப்ஜெக்ட் வச்சிருப்பான்னு வச்சுக்கோங்க. இல்ல நான் இந்த சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனா பரவாயில்ல அப்படின்னு விட்டுருவாள மாட்டான். ஸ்கூலா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், எல்லா சப்ஜெக்டும் பாஸ் மார்க்காவது வாங்கி ஆகணும். அப்பதான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ்க்கு போக முடியும். இல்லடா அதே கிளாஸ்ல உட்காந்து வச்சிருவா. நீங்க ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனாலும் சரி, எல்லா சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனாலும் சரி, அதே கிளாஸ்ல உட்காந்துருக்கணும். திருப்பி அந்த கிளாஸ ஃபுல் சப்ஜெக்ட் எழுதி ஆகணும். அதே மாதிரி இங்க கூட எந்த சப்ஜெக்டும் விட முடியாது. ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில்னா கம்ப்ளீட் ஃபெயில் தான். சோ ஞானம்ங்கிறது அதுல முதல் சப்ஜெக்ட். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஞானத்தை புரிந்து கடைவதில் தான் உங்களுக்கு போதை அண்ட குஷி கிடைக்கும். நேற்றுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட் நாங்க கிளாஸ்ல இது பண்ணிட்டு இருந்தோம். என்ன பண்ணிட்டு இருந்தோம்? அலசின்னு இருந்தோம், கடைஞ்சிட்டு இருந்தோம். நல்ல போதை வந்தது. அதுல பாபா சொல்லுது அவ்யக்த பிரம்மாதான் பாவனம். அதுனா என்ன அர்த்தம்? நிறைய கடையறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதே மாதிரி உண்மையிலே உங்களுக்கு ஞானத்தை கடைஞ்சி அதுல குஷியும் போதையும் வரணும்னாக்க சாக்கார் முரளிய படிச்சாலும் புரியணும். ஞானம் மார்க்கம்னா என்ன, ஞானம்னா என்னன்னாக்க சாக்கார வாணி தான் உங்களுக்கு கிடைக்கும். அதான் பாபா இந்த அவ்யக்த வாணியில விளக்கம் கொடுக்கிறார். குழந்தைகளே கோர்ஸ் முடிஞ்சாச்சு, படிப்பு என்பது முடிந்து விட்டது. இப்ப நான் படிப்பு சொல்லி கொடுத்து அது இருக்கே உங்கள்கிட்ட, தினந்தோறும் ரீடைப் பண்ணி உங்களுக்கு அனுப்பிட்டு இருக்காளே, உங்களுக்கு நான் திருப்பி அதே வந்து சொல்லி தருவேன் நான் மாட்டேன். அது ஆல்ரெடி ரெக்கார்டடா இருக்கு, கேட்டுக்கோங்க. இப்ப நான் வர்றது எதுக்காக? ஒன்று சந்திப்பதற்காக. ஏன் சந்திக்கணும்? அதுல கூட ஒரு ரகசியம் இருக்கு. ஏன்னா பாபா வந்த பிறகு நீங்க பார்த்தேன்னாக்க 1970-72 இருந்து டபுள் ஃபாரினர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டான். இப்போ பாரதவாசிகளுக்கும் டபுள் ஃபாரினர்ஸ், உண்மையான டபுள் ஃபாரினர்ஸ், பாரதத்திலேருந்து போய் அங்க செட்டில் ஆனவர்கள், நம்ம நலாயினி சிஸ்டர் இருக்காங்க, நிலானி சிஸ்டர், நிறைய இந்த குரூப்ல நிறைய பேர் இருக்காங்க. எல்லாம் பாரதவாசிகள் அங்க போய் செட்டில் ஆயிருக்கார்கள். அவர்கள் வேற. ஆனா உண்மையான டபுள் ஃபாரினர்ஸ் இருக்கிறவங்க வெள்ளக்காரன் சொல்லுவோம் இல்லையா நம்ம, அந்த மாதிரி சீமைக்காரர்கள். உண்மையான டபுள் ஃபாரினர்ஸ் பாபா அவளுக்கு ரொம்ப ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட். ஞான சரோவரே அவளுக்காக கட்டுருக்கு. அப்கோர்ஸ் அது வேற வெவ்வேறு கோர்ஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு, விங்ஸ் நடத்துறதுக்கு. ஆனால் டபுள் ஃபாரினர்ஸ் வந்து அவளுக்கெல்லாம் ஞான சரோவர் ரிசர்வ் 1996 இருந்து. அதுக்கு முன்னாடி பாண்டவ பவன் ரிசர்வ்டு. இவாளுக்கெல்லாம் ஸ்பெஷல். ஏனென்றால் டபுள் ஃபாரினர்ஸ் எவ்வளவு திரைகள் பின்னாடிலேருந்து வரார்கள். பாஷையின் திரை, கலாச்சாரத்தின் திரை, தர்மத்தின் திரை, நம்பிக்கைகளின் திரை, வழிபாடுகளின் திரை, வழிமுறைகளின் திரை, திரை திரையா பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கா. அவ அந்த திரைகள் எல்லாம் திறந்துட்டு பாபாட்ட வரா.
அண்ட் டபுள் ஃபாரினர்ஸ்ல கேள்விக்கு ஸ்பஷ்டமா பதில் கிடைக்காட்டா அவ ஓடி போயிடுவா. நம்ம ஊர்லாம் சத்வச்சன் மகாராஜ் அப்படிம்பா. சத்வச்சன்னாக்க அவன் உண்மை உண்மை சாமி, ஆமாங்கொட்டுற ஆசாமின்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல. அந்த மாதிரி அவளார ஆமாங்கொட்டவர்கள் பதிலுக்கு கம்ப்ளீட் அவளுக்கு கன்வின்ஸ் ஆகிறபடி பதில் வரும். அது பாப் தாதாவே வந்து கொடுப்பார். எவ்வளவு கேள்விகள் கேட்பார்கள், சொல்லுங்க என்ன வேணும் அப்படின்னு. ஒரு ஆரம்பத்துல எல்லா குழந்தைங்க முரளி முடிஞ்சதுக்கு அப்புறம் பாபாட்ட வந்து இந்த கேள்விக்கு என்ன பதில், இந்த கேள்வி நீங்க வாணி படிச்சீங்கன்னாக்க அதுல கேள்வி பதில் வரும். அதுல சில கேள்விகள்லாம் தான் இருக்கு, மற்ற கேள்வி ரெக்கார்ட் ஆகல, அதெல்லாம் வருது அதுல. அவ்யக்த வாணி நடந்திருக்கிறது ஸ்பெஷல் செல்ல குழந்தைகள் சொல்லுவாங்க பாபா. செல்ல குழந்தைகள் ஆகிய டபுள் ஃபாரினர்ஸ் அவளுக்கு அப்படியே இமைகள்ல உட்காத்தி வச்சு கூட்டின்னு பரப்புறவர். ஏன்னா அவளும் டெலிகேட் டார்லிங்ஸ் அப்படின்பா. டெலிகேட் டார்லிங் தான் நம்ம ஊர்ல சொல்லுவாரு தொட்டாஞ்சிலுங்கி. அந்த சுய்மின்னு ஒரு இது இருக்கு, அதுக்கு பேரு என்ன செடி, அது தொட்டா உடனே அது சுருங்கிடும். அது பாபா நிறைய வாட்டி சொல்லிருக்காரு, தொட்டா சிலுங்கி ஆயிடாதீங்கோ, சென்சிபிளா இருங்கோ, சென்சிட்டிவ் ஆயிடாதீங்கோ. தொட்டா சிலுங்கிங்கிறது அது ஒரு சென்சிட்டிவ். ஏதான்னு சொன்னா உடனே அவ மூட் ஆஃப் ஆயிடுவா. ஏன் இப்படி சொன்னார் பாபா என்ன பார்த்து? அதுக்கு என்ன அர்த்தம்? நான் வரமாட்டேன்னு அர்த்தமா? ஏன் பாபா யாத் பியார் நம்பர் வார் கொடுக்குறேன் அப்படிங்கிறார்? அதுக்கு என்ன அர்த்தம்? அவளுக்கெல்லாம் அர்த்தம் புரிஞ்சாகணும். இதனால இதான் தவறு. அதனால அவ ரொம்ப சென்சிட்டிவ்ங்கிறதுக்காக முரளிகள்ல வருது. டபுள் ஃபாரினர் குழந்தைகள் மாயா கண்டு ஈஸியா பயந்து அப்புறம் அந்த மாயா போனதுக்கு அப்புறம் உங்களையே பார்த்து நீங்க சிரிச்சுக்கிறேன், ஐயோ நான் இந்த மாதிரி பயந்துட்டேனே அப்படின்னு. இந்த மாதிரி சென்சிட்டிவா இருக்கிற டபுள் ஃபாரினர்ஸ அது ஒரு ஸ்பீடு பிடிக்கிற வரையிலும், ஒரு சூடு பிடிக்கிற வரையிலும் 1995 96 நினைக்கிறேன், அது வரையிலும் பாபா இவங்கள ரொம்ப ஸ்பெஷல் கேர் கொடுப்பார். ரொம்ப ரொம்ப அவளுக்கு சாப்பாடு வழிமுறை பிராமண சாப்பாடு தான், பட் அவளுக்கு பாஸ்தா மேக்ரோனி அதெல்லாம் பிராமண வழிமுறையில் பண்ணி கொடுப்பார். சாண்ட்விச் அவளுக்கா பேக்கரி. நம்ம ஊர்ல யாரும் பேக்கரி நீங்களா சாப்பிடல, நம்மளாம் பிரெட் எல்லாம் சாப்பிட்டு பழக்கமே கிடையாது. சப்பாத்தியே தமிழ்நாட்டுக்காரருக்கு பிடிக்காது, அதுக்கப்புறம் தானே பிரெட்னு வருது. பிரெட் எல்லாம் ரீசெட். அவளுக்கு பிரெட் தேவை. அவளுக்கா பேக்கரி. இந்த புதிய பேக்கரி சாந்திவன் படா பண்டாரால பண்ணிருக்கிறது. டபுள் ஃபாரினர்ஸ் போய் தாதிட்ட சொல்லிருக்காங்க, பாப்பா எனக்கு வேணும் அப்படின்னு. அவளுக்கா பண்ணார். அதுல ஒரு ஐட்டம் மாத்தி வருது. டபுள் ஃபாரினர்ஸ்க்கு ஸ்பெஷல் கோர்ஸ்க்காக. சாரி பிரதர், முடிச்சிடுறேன், ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன், கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன், ஆயிடுத்து ஓவர். நம்ம பாண்டிமணி பிரதர் வந்துட்டார் ஆல்ரெடி. ஐ ஷுட் நாட் டேக் ஹிஸ் டைம். சீனியர் சகோதரர் ஓம் சாந்தி பாண்டிமணி பிரதர், சாரி உங்கள்ட்ட டைம் எடுத்துட்டேன், ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன், இப்பவே முடிச்சிடுறேன். சோ இதுதான் இதுல ரகசியம். சாக்காரவாணி அவ்யக்தவாணி, அது விளக்கம் பாபா கொடுத்த அந்த விளக்கத்தோட எக்ஸ்ட்ரா விளக்கம் இப்ப உங்களோட ஷேர் பண்ணேன். அப்புறம் எப்ப டைம் கிடைக்கிற போது இதை பத்தி மோர் டீட்டெயில்டா பேசலாம். ஏன் குரல் மாறினதுங்கிறது ஒரு பெரிய மர்மம் நிறைய பேருக்கு இருக்கு. இதுவரை நிறைய பேர் அதை பத்தி ஏன் குரல் மாறினது, பாஷை மாறினது வேற, குரல் மாறுறது வேற. இந்த குரல் ஏன் மாறினதுங்கிறது அது தனி ஒரு ஃபுல் கிளாஸ் எடுக்கிறேன் சமயம் கிடைக்கிற போது. அதுவரையிலும் தேங்க்யூ வெரி மச். ஓம் சாந்தி. அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ லெனின் பிரதர். ஹார்ட்டி வெல்கம் பாண்டிமணி பிரதர். ஓம் சாந்தி பாண்டிமணி பிரதர். தேங்க்யூ பிரதர். ஓம் சாந்தி சாந்தி. நினைவிருக்கிறதா ரமணி பிரதர்? உங்களுக்கு நினைவிருக்கிறதா? நல்லாவே இருக்கு பிரதர். உங்களை வந்து எவ்வளவு தொந்தரவுப்படுத்திருக்கேன், இதை கொடுங்க அதை கொடுங்க, எவ்வளவு இன்ஃபர்மேஷன். மதுரையில உங்களை விஸ்வ சாந்தி பவனுக்கு எதிர்த்தாப்புல அந்த பாபாவோட வீட்டுல உங்களை மீட் பண்ணி
கொடன் குடைஞ்சிருக்கேன் உங்களை. நீங்க கொடுத்ததா இப்ப கொடுத்துட்டு இருக்கேன். இது இது ஓகே ஓகே. உங்களோட சரக்கு தான் கொடுத்துட்டு இருக்கேன் நான். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. ஓவர் டு பாண்டிமணி பிரதர். தேங்க்யூ தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. ஓம் சாந்தி. நம்ம பாண்டிமணி பிரதர் எல்லாருக்கும் தெரியும். நம்ம அறிமுகம் சொல்லிடலாம் புதுசா வந்தவங்களுக்கு கூட. பாண்டிமணி பிரதர் 40 ஆண்டுகள் பாபாவுடைய சேவையில சரண்டர் ஆகியிருக்காங்க. பாபா அவர் பிரதருக்கும் எனக்கும் ஒரு காமன் பொதுவான ஒரு என்னன்னா, அவங்க அப்பாவும் இந்த நாத்திக குடும்பத்தை சேர்ந்தவர். எங்க அப்பாவும் கடவுள் நம்பிக்கை இல்லாத அந்த குடும்பத்தில இருந்து வந்தவங்க. நானும் அப்படி வந்தேன். பிரதருடைய அப்பாவுடைய சிலை காரைக்கால்ல இப்ப வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த கட்சி, இந்த நாத்திய கட்சி நிறுவனர்கள்ல பிரதரோட அப்பாவும் ஒருத்தர் காரைக்கால்ல. அவருடைய சிலை காரைக்கால்ல வச்சிருக்காங்க, பிரதரோட அப்பாவோட சிலை. பிரதர் பேங்க் மேனேஜரா இருந்து இந்தியா முழுக்க பல பிரான்ச்ல பிரதர் சேவை பண்ணியிருக்காரு. அப்புறம் பிரதர் 18 டிகிரி வாங்கியிருக்காரு. நான் ஒரு டிகிரி கூட வாங்கல, அது 2 பேருக்கும் காமன் இல்ல. பிரதர் 18 டிகிரி வாங்கியிருக்காரு. இப்ப பிரதர் வேல்யூ எஜுகேஷன் நம்ம இந்தியாவில் இருக்கிற பல யூனிவர்சிட்டியில இந்த வேல்யூ எஜுகேஷன், அது தமிழ்ல எப்படி சொல்றது, வேல்யூ எஜுகேஷன் கல்வி, அதோட பிரதர் அதோட ஹெட்டா இருக்காரு மவுண்ட் அப்ல. நம்ம எல்லாரும் நம்ம பிரதர், நீங்க பிரான்ஸ்ல அந்த வேல்யூ எஜுகேஷன் நம்ம இங்க தொடங்கணும். பிரான்ஸ், யூரோப்ல அது பாரிஸ்ல தொடங்கணும். பிரதரை நாங்க பாரிஸ் கூப்பிட்டு அந்த வேல்யூ எஜுகேஷன் ஸ்டடி சென்டர் தொடங்கணும். பிரதர் இப்ப பல நாடுகள்ல, மலேசியா கூட நானும் பிரதர் கூட ஒரு தடவை போயிருந்தேன். பல நாடுகள்ல போய் பிரதர் பல கான்ஃபரன்சஸ்ல சீஃப் கெஸ்டா கலந்துக்கிட்டு ஸ்பீச்சஸ் கொடுத்திருக்காரு. நம்மளோட நீங்க பிரதர் கலந்துகிட்டது நமக்கு ஒரு பெரிய பெருமை. வி ஆர் ஹானர்ட் பிரதர். நாங்க ரொம்ப ரொம்ப லக்கி டு ஹேவ் யூ பிரதர். நீங்க தொடங்குங்க பிரதர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அன்பு சகோதர சகோதரிகளை இந்த நிகழ்ச்சி மூலமா சந்திக்கல நான் ரொம்ப சந்தோஷம் அடைகின்றேன். ஏன்னா லெனின் சகோதரர்கள் கூறின மாதிரி இந்த வாய்ப்பு எனக்கு 200வது எபிசோட்ல தான் கிடைத்திருக்கின்றது. ஆக 2 செஞ்சுரி அடிச்சிட்டீங்க. பாபா சம்பன்னமாக சம்பூர்ணமாக ஆக வேண்டும் என்று கூறுகின்றார். அந்த 2க்குமே உள்ள டிஃபரன்ஸ் ரொம்ப மைன்யூட் ஆனது. அதனாலதானோ என்னமோ பாபாவுடைய ஒரு விருப்பம் அல்லது சுப ஒரு இச்சா நம்மளுடைய இந்த 200வது நிகழ்ச்சியில உங்க எல்லாம் நான் சந்திக்கின்றேன். சங்கம யுகத்துல விசேஷமான ஒரு பாட்டு கிடைக்கிறது ஒரு விசேஷ தன்மை. ஏன்னா முழு கல்பத்திற்கான சேமிப்பை நாம இப்பதான் செய்து கொள்கின்றோம். வேற எந்த யுகத்திலையும் கூட, எந்த ஜென்மத்திலையும் கூட நாம எதெல்லாம் செய்ய முடியாதோ, இம்பாசிபிளோ, அது எல்லாத்தையும் பாபா இப்ப பாசிபிளா செய்ய வைக்கின்றார். நம்மளுடைய ரமணி சகோதரர் கூட இப்ப வகுப்புல சொன்னாங்க, தாரணை எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. தாரணை அப்படிங்கிற வேர்டை கேட்ட உடனேயே நமக்கு தெய்வீக குண தாரணை, அந்த 3வது சப்ஜெக்ட் தான் நினைவுக்கு வரும். ஆனாலும் ஞான தாரணை ரொம்ப அடிப்படையானது. ஞானம் இல்லாம நம்ம யோகா பண்ண முடியாது. நாலேஜ் இஸ் பவர் என்றும் சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆனா பாபாவோட ஞானத்துல, அதாவது ஒரே ஒரு விஷயம் நான் இன்னைக்கு உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். பாபா சொல்றாங்க, எல்லாம் நன்மைக்கு, நீங்க அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார். நாம சொரூபமாக ஆக வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு 5 ஸ்டெப் இருக்கு. அதை கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதை தவிர there is no other go. முதல்ல நம்ம தெரிந்து கொள்ளுதல், நோயிங். 2வது புரிந்து கொள்ளுதல், நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றது. 3வது அக்செப்டிங், ஏற்றுக்கொள்வது. 4வது
பிராக்டிசிங், நடைமுறைப்படுத்துவது. அதற்கு பிறகுதான் நாம பிகமிங் அதுவாக ஆகும், இல்லைன்னா பீயிங் அல்லது எம்பாடிமெண்ட் என்று கூறுகின்றோம். இந்த ஒவ்வொரு ஸ்டெப்ல நாம கடந்து வரும்போது ஒரு அறிவியல் ஆசான் கண்டுபிடிச்ச ஒரு உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவு நாம தெரிஞ்சுக்கிறோமோ அதுல 50% தான் நாம புரிஞ்சுக்கிறோம். எவ்வளவு நாம புரிஞ்சுக்கிறோமோ அதுல 50% தான் நாம ஏற்றுக்கொள்கின்றோம். எவ்வளவு நாம ஏற்றுக்கொள்கின்றோமோ அதுல 50% தான் பிராக்டிஸ் பண்றோம். எவ்வளவு பிராக்டிஸ் பண்றோமோ அதுல 50% தான் அதனுடைய சொரூபமாக ஆகின்றோம். இதுல இப்ப நீங்க கேட்டது வெறும் 50% தான் காதுல விழுந்திருக்கும். அதாவது 100 விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா 50 தான் புரிஞ்சுக்கிறோம். 50 புரிஞ்சுக்கிட்டோம்னா 25 தான் நாம ஏற்றுக்கொள்கின்றோம். 25 நாம ஏற்றுக்கொண்டோமானால் 12.5% தான் பிராக்டிஸ் நாம பண்றோம். அதுல 6.25% தான் நாம அதனுடைய சொரூபமாக ஆகின்றோம். அதனாலதானே என்னமோ பாபா சர்வ சக்திவான் மட்டுமல்லாமல் சர்வ யுக்திவானாக இருக்கின்ற காரணத்தினால நமக்கு தினசரி ஞான வகுப்பை கேட்க சொல்லுகின்றார். அவருடைய வாணியை நம்ம கேட்கிறத நம்மளுடைய ஒரு சம்ஸ்காரமாக ஆக்கி கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார். லெனின் சகோதரர் கூட சொன்னாரு, ஒரு நாத்திக ஃபேமிலியிலேருந்து பாபாவோட குழந்தை ஆயிருக்கும்னு சொல்லிட்டு. இந்த ஞானத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எது என்னை ரொம்ப கவர்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுவரை நாம உயிர் வாழ்றோமோ அது வரைக்கும் படிக்கணும். அதாவது லேர்னிங் ஷுட் பி யுவர் ஆட்டிடியூட் அப்படின்னு பாபா சொன்னதுதான். ஏன்னா உலகத்துல நம்ம படிக்கும் போது இத்தனை வருஷம் படிக்கணும், இந்த டிகிரி கிடைக்கும், இதுக்கப்புறம் இத்தனை வருஷம் படிச்சோம்னா நமக்கு மாஸ்டர் டிகிரி கிடைக்கும், இத்தனை வருஷம் படிச்சோம்னா நம்ம டாக்டரேட் வாங்கலாம்லாம் சொல்றாங்க. ஆனா வாழ்க்கையில முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னா அந்த லேர்னிங், கற்றுக்கொள்வதை ஒரு ஆட்டிடியூடா வைத்துக் கொள்ள வேண்டும். அது பிடிச்சனாலதான் என்னமோ தெரியல, நான் லௌகீக படிப்பையும் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வந்தேன். நிறைய பேரு என்னை பார்த்து கிண்டல் பண்ணதும் உண்டு. இவரோட மூளை ஒருவேளை மாறிடுச்சோ என்னமோ தெரியல, ஏன் படிச்சுக்கிட்டே இருக்காருன்னு தெரியல அப்படிம்பாங்க. ஆனா எனக்கு படிக்கணுங்கிற ஒரு உள்ளுணர்வு மருந்துருது. ஆரம்பத்திலேருந்தே நினைப்பேன், பாபாவோட ஞானம் இவ்வளவு ஹையஸ்ட் ஆஃப் த ஹை, கிரேட்டஸ்ட் ஆஃப் த கிரேட், அது ஹையர் எஜுகேஷன்ல போகணும். அது ஒரு செக்டுக்காகவோ இல்ல ஒரு ஃபெய்த்துக்காகவோ பிலீவ் சிஸ்டத்திலேயோ இருக்கக்கூடாது. அது ஒரு செக்குலருங்கிறது உலகத்துக்கு முன்னாடி பாபாவை பிரத்யக்ஷம் பண்றதுக்கு ரொம்ப அத்தியாவசியம்னு என் மனதுல பட்டுக்கொண்டே இருந்தது. அதனாலதான் அதுக்கு ஏற்ப பாபா கூட அந்த ஒரு வாய்ப்பை கொடுக்கின்ற. 63 ஜென்ம பக்தியினுடைய பலன் ஞானம் அப்படின்னாலும், இந்த ஞானத்துல நாம நம்பர் 1 வர்றதும் நம்பர் வார் வர்றதும் நம்ம கையில தான் இருக்கு. ஏன்னா சாய்ஸ் ஒண்ணுதான் பாபா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய வரப்பிரசாதம். இப்ப ஞானம் அப்படிங்கும்போது அதுல ஒரே ஒரு பாயிண்ட் தான் இன்னைக்கு எடுத்துக்கிறோம், எல்லாம் நன்மைக்கு. இதை எப்படி நாம அக்செப்ட் பண்ணிக்கிறது? இதுல அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கூட நமக்கு தகுதியும் வேண்டியிருக்கு, கெப்பாசிட்டியும் வேண்டியிருக்கு, ஸ்கில்லும் வேண்டியிருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு போதுமானதாக வேண்டி இருக்கின்றது. பாபா சொல்லும் போது இது இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுவாரு. நேற்று என்ன நடந்ததோ அதுவும் நன்மைக்கு தான், இன்னைக்கு என்ன நடக்கின்றதோ அது அதை விட நன்மை மிகுந்தது, நாளைக்கு என்ன நடக்குமோ அதுவும் நன்மைக்காகவே இருக்கும். ஏன்னா சங்கம யுகத்துல சங்கமய பிராமணர்களுக்கு எல்லாமே நன்மை அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இப்ப இதுல நமக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல நம்ம கொஸ்டின் மார்க்ல இருந்து வெளியில வந்துடுறோம். பாபா சொல்றாரு, கேள்வியில நீங்க கேட்க கூடாது. ஏன்னாக்கா கொஸ்டின் மைண்டுங்கிறது, அந்த கொஸ்டின் மார்க்கே பாருங்க வளைஞ்சுதான் இருக்கும். ஆச்சரியப்படியாவது பரவாயில்ல, நேரா கோட்ல இருக்கும். ஆனா ஃபுல் ஸ்டாப்பு புள்ளி தான். பாபா சொல்றாரு, நானும் புள்ளி, பாபாவும் புள்ளி, டிராமாவும் புள்ளி, 3 புள்ளியை நீங்க வச்சாலே போதும், சம்பன்னாயிடலாம், சம்பூர்ணமாயிடலான்னு சொல்றாரு. ஆனா நம்மள கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்றாரு. அவ்யக்த வாணியில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பேஜ்ல கேள்வியா தான் இருக்கும்.
சில வாணி பாத்தீங்கன்னா 100% கூட கேள்வியா இருக்கும். நம்மள கேள்வி கேட்க கூடாதுன்றாரு, அப்ப இவரு மட்டும் ஏன் கேள்வி கேட்கிறாரு அப்படின்னா, அவரு கேள்வி கேட்கறது நம்மள புரிய வைக்கிறதுக்காக, நாம புரிந்து கொள்வதற்காக. ஆக கேள்வியிலே 2 விதம் இருக்கு. ஒண்ணு நம்ம புரிந்து கொள்வதற்காக, இன்னொன்னு நம்மள கன்ஃபியூஸ் பண்ணி விடுறதுக்காக. இப்ப இந்த கொஸ்டின் மார்க்ல மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த கடந்த காலத்தை பத்தி இருக்கும், கடந்த கால நிகழ்வுகளை பத்தி இருக்கும், இல்ல கடந்த கால நம்மளுடைய தோல்விகளை பற்றி இருக்கும், இல்ல கடந்த காலத்துல நாம பெற்ற ஏமாற்றங்களை பத்தி இருக்கும். ஏன் நடந்தது, எப்படி நடந்தது, எனக்கு மட்டும் ஏன் திரும்ப திரும்ப இதே மாதிரி நடக்குது, இப்படிப்பட்ட பல கேள்விகள் எல்லாமே நமக்கு தேவையற்றது, அதாவது வேஸ்ட்னு சொல்லலாம். ஆக இந்த வேஸ்ட் பாஸ்டினுடைய சிந்தனிலிருந்து நம்மளை விடுவிக்கிறது இந்த எல்லாம் நன்மைக்கு என்பதை ஏற்றுக்கொள்வது. இரண்டாவது, எப்ப நாம கடந்த காலத்திலிருந்து நம்மளுடைய புத்தியை விளக்கின்றோமோ இம்மிடியேட்டா அது ஃபியூச்சருக்கு போயிடும். எதிர்காலத்துல என்ன ஆகுமோ தெரியல, ஒரு மதில் மேல போன மாதிரி. ஏன்னா அன்சர்டன், நமக்கு தெரியாது என்ன ஆகும்னு சொல்லிட்டு, அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஃபியர், நம்மளே அறியாம நமக்குள்ள ஒரு பயம் வரும். நாம இந்த வெற்றி அடைந்து விடுவோமா, இல்ல நாம எந்த டெஸ்டினி அடையணுமோ அந்த நேரத்துல அதை நம்ம அடைஞ்சிடுவோமா, இல்ல பாபா சொல்ற மாதிரி அந்த 100% சம்பூர்ணமா சம்பன்னமாக கர்மாத்தியத்தை நாம அடைஞ்சிருவோமா, இப்படிப்பட்ட பல கேள்விகள் ஃபியூச்சரை பத்தி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அதுல இருந்தும் பாபா நம்மளை விடுவித்து விடுகின்றார். ஆக எல்லாம் நன்மைக்கே என்று நாம ஏற்றுக்கொள்ளும் பொழுது கடந்த கால கவலைகள் அல்லது துக்கம் அசாந்தியிலிருந்து நம்ம விலகிறோம், எதிர்கால பயத்திலிருந்தும் விலகிறோம். இந்த அக்செப்டன்ஸ் அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா அங்கேதான் நம்ம வரிசைக்கரமாக ஆகின்றோம். பாபா பல முறை அவ்யக்தவாணியில சொல்லியிருக்கின்ற, புரிந்து கொள்வதில் நீங்க குழந்தைங்க எல்லாமே பாஸ் ஆயிட்டீங்க என்பார். வெறும் பாஸ் கூட இல்ல, பாஸ் வித் ஆனரா கூட ஆயிட்டீங்கன்னு சொல்லுவார். அப்ப எங்க நம்மள இந்த வரிசை கிரமமா ஆயிடுறோம்? பாபா எப்போதுமே பல விஷயங்களை சொல்லும் போது 2 விஷயங்களா சொல்லுவார். ஆனா நம்ம ஒரு பாதியை தான் தானம் பண்ணுவோம், மறுபாதியை பண்ண மாட்டோம். இப்போ உதாரணத்துக்கு குழந்தைகள் எல்லாம் நம்பர் வார் அப்படிம்பார். வரிசை கிரமம்னு பாபாவே சொல்லிட்டாரு, எல்லாமே அப்படிதான் இருப்போம் வரிசை கிரமம் அப்படின்னு. ஆனா நம்பர் வாருக்கு அடுத்து ஒரு வேர்டு சொல்றாரு, புருஷாரத்து அனுசார் அப்படிங்கிறார். அதாவது உங்களுடைய முயற்சிக்கு ஏற்பதான் நீங்க வரிசை கிரமமா வர்றீங்களே தவிர டிராமால எதுவுமே உங்களை பிக்சடா ஆக்கல. தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். டிராமா நிர்ணயிக்கப்பட்டதாக இருந்தாலும் உங்களுடைய முயற்சியினுடைய பலன் உங்களுக்கு கிடைத்தே தரும். அதனால உங்களுடைய முயற்சி தொடர் முயற்சியாக இருக்க வேண்டும் என்னதான் பாபா சொல்ற. வள்ளுவர் கூட ஒரு குரல்ல சொல்லுவாரு, தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் சொல்லுவார். தெய்வத்தால் ஆகாதது எதுவுமே கிடையாது, இருந்தா அது தெய்வத்துக்கே இன்சல்ட் மாதிரி. அவரால் முடியாது எதுவுமே கிடையாது, ஆனாலும் கூட ஒரு கண்டிஷனை கொடுக்கிறார், நாம செய்யற முயற்சிக்கு பலன் கண்டிப்பா கிடைக்கும் சொல்ற. அதுல கூட ஒரு சூக்ஷ்ம விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா மெய் வருத்த அப்படின்னு சொல்றாரு. அதாவது when you find it difficult, எப்ப நம்ம அதை அனுபவம் பண்றோம்னா புதுசா ஏதாவது செய்யணும்னா, யாரா இருந்தாலும் சரி, எதை நீங்க கத்துக்கிட்டாலும் சரி, புதுசா முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும். இப்ப நமக்கு நடக்கிறதுல எந்த கஷ்டமும் இல்லை, ஈஸியா தான் இருக்கு. ஆனா பிறந்த உடனே நடந்துட்டோமா, நிச்சயமா இல்லை. டைம் ஆச்சு. நமக்கு நடக்கும்போது எத்தனை தடவை கீழே விழுந்திருப்போம், நம்மளை கைப்பிடிச்சு கூட்டு போயிருப்பாங்க, நடவண்டி குடிச்சு நமக்கு நடக்க கத்து கொடுத்திருப்பாங்க. அப்ப எது ஒன்றை புதுமையா செய்யும் போது, இல்ல புதுசா செய்யும் போது, இல்ல முதல் முறையா செய்யும் போது நம்ம கஷ்டமா இருக்கத்தான் செய்யும். அதனாலதான் பாபா இந்த டிராமா பாயிண்ட்ல எது நடந்ததோ, எது நடக்குதோ, எது நடக்குமோ 3 காலத்திலையும் சேர்த்து அது நன்மைக்கு என்று சொல்றாரு. அப்ப live at present, நிகழ்காலத்துல நாம எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரகசியத்தை தான் இதுல அவர் சொல்றாரு.
இப்ப கடந்த கால நினைவுகள்ல இருந்து விலகணும், எதிர்கால பயத்துல இருந்தும் நம்ம விலகணும் அப்படின்னா நிகழ்காலத்துல இதுதான் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு கூட சொல்றாங்க. இப்ப இதை நம்ம எப்படி அக்செப்ட் பண்றது, அன்கண்டிஷனலா எப்படி அக்செப்ட் பண்றது? பாபா சொல்றாரு, நீங்க எப்படி இருந்தீங்க ஞானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம எவ்வளவு தமோ பிரதானமா இருந்தோம், துக்கத்துல இருந்தோம், அசாந்தியில இருந்தோம், கவலையில இருந்தோம், வேஸ்ட் தாட்ஸ், வேஸ்ட் ஃபீலிங்ஸ், வேஸ்ட், நம்மளுடைய எல்லாமே வேஸ்டா தான் இருந்தது. ஆனா பாபா நம்மளை எப்படி ஏற்றுக்கொண்டார்? அன்கண்டிஷனலா ஏற்றுக்கொண்டார். அப்ப அதே மாதிரி நாம கூட அன்கண்டிஷனலா ஏத்துக்கணும். எதை? முதல்ல எல்லாரையும் ஏத்துக்கணும். எல்லாரையும் ஏத்துக்கிறோம் அப்படின்னாக்கா அவங்களுடைய ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எவ்வளவு டிஃபரெண்டா இருந்தாலும் நாம ஏற்றுக்கொள்ளணும். அதே மாதிரி நிகழ்வுகள், ஈவெண்ட்ஸ் எது இருந்தாலும் அதை நம்ம அன்கண்டிஷனலா ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா அது அவ்வளவு ஈஸி இல்லை. ஏன் அப்படின்னா, நான் விரும்பாதது நடக்குது, அல்லது எது நடக்க கூடாதோ அது நடக்குது, அல்லது எதை யாரு செய்யக்கூடாதோ அதை செய்யறாங்க, என் கண்ணில் அது படுது. அப்படி இருக்கும்போது நான் எப்படி அதை ஏற்றுக்கொள்வது? இப்ப புரிந்து கொள்ளுதல், அதுல நம்ம எல்லாமே பாஸ் ஆயிடுறோம், பாஸ் வித் ஆனராகவும் இருக்கிறோம். அந்த அக்செப்டன்ஸ் வரும்போது தான் வரிசைக்கிரமா வருது. எப்படின்னா, உதாரணத்துக்கு பாருங்க, நம்மள யாருக்கு தெரியாது பொய் சொல்லக்கூடாதுன்னு. நாம குழந்தைகளுக்கும் சொல்லுவோம் பொய் சொல்லக்கூடாதுன்னு. சொன்னா பொய் சொன்னா அடிக்க கூட செய்வோம். இப்போ ஒரு கேள்வி நம்மளே கேட்டுக்குவோம், பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்றது நல்லதில்ல, அது ரொம்ப மோசமான பழக்கம், அதனால எப்போதுமே தீமைதான் விளையும் தெரிந்தும் புரிந்தும் நம்மள யாராவது எப்போதும் உண்மையே சொல்றோமா? நான் என்னையும் சேர்த்துதான் கேட்டுக்கிறேன். நிச்சயமா இல்லை. ஏன் இல்லை? பொய் சொல்லக்கூடாதுன்னு தெரியும், உண்மையதான் சொல்லணும்னு தெரியும், ஆனாலும் நம்ம பொய் சொல்றோம். ஏன்னா அதுக்கு நூற்றுக்கணக்கான காரணம் நம்ம சொல்லுவோம். என்னோட மரியாதை என்ன ஆகும், என்னுடைய மதிப்பு என்ன ஆகும், எனக்கு கிடைக்கக்கூடிய சகயம் கிடைக்காம போயிடும், இப்படின்னு பல காரணங்களை சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, புரிந்து கொள்ளுதல் வரைக்கும் அதை நாம கரெக்டா இருக்கிறோம், ஆனா ஏற்றுக்கொள்ளும் போது என்ன ஆயிடுறோம்? வசீகரமா ஆயிடுறோம். அதனாலதான் பாபா சொல்றாரு, நீங்க அன்கண்டிஷனலா ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கு வராத வரைக்கும் நீங்க அதை பிராக்டிஸே பண்ண மாட்டீங்க. உண்மைதானே? இப்ப உதாரணத்துக்கு அமிர்தவேலனுடைய மகத்துவம் நமக்கு தெரியாதுன்னு கிடையாது. நமக்கும் தெரியும், நம்ம பிறருக்கும் சொல்லுவோம். ஆனா நம்ம எந்திரிக்கிறோமா அப்படின்னு கேட்டா அதுக்கு பல காரணங்கள் இருக்கும். நான் லேட்டா படுத்தேன், இல்ல நான் ரொம்ப ஒர்க் பண்ணிட்டேன் நேத்து, இல்ல என்னோட சூழ்நிலை அந்த மாதிரி அமையல, இல்லைன்னா என்னால முடியல, இப்படி பல பிசிக்கல் எயில்மெண்ட்ஸ் எதையாவது ஒண்ணு நாம சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ஆக நாம முழுமையாக ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் நிச்சயமா நம்ம பிராக்டிஸ் பண்ண போறதில்லை. அப்ப பிராக்டிஸ் நாம பண்ண போறதில்லைன்னா அதனுடைய சொரூபமா எப்படி ஆக முடியும்? நிச்சயமா ஆகிறது இல்லை. இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா, நாம அக்செப்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கீங்க எல்லாரையும் ஆஸ் இட் இஸ், எப்படி இருக்காங்களோ அப்படி, அவங்களுடைய வீக்னஸை பார்க்காம அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை மட்டும் பார்த்து அவங்கள அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா ஒரு கேம் நம்ம விளையாட விட்டுருவோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, பிளேமிங் கேம். இது நம்ம மனதுக்கு ரொம்ப ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கிறோம் பிளேம் பண்றதுக்கு. அதனால்தான் சில பேர் பேசும்போது பாத்தீங்கன்னா, இவங்களால்தான் அப்படி ஆச்சு, அவங்களால்தான் இப்படி ஆச்சு, இப்படி நடந்தனாலதான் அப்படி ஆயிடுச்சு, இப்படி நடக்காம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். பாஸ்டுக்கு கரெக்ஷன் கொடுத்துட்டு இருக்கோம். பாஸ்ட் முடிஞ்சு போச்சு, அதுக்கு கரெக்ஷன் கொடுக்கறதுல மீனிங்கே கிடையாது. ஆனா அதை தான் பண்ணிட்டு இருப்போம். இல்லைன்னா யாரையாவது பிளேம் பண்ணுவோம், யாரையுமே பண்ண முடியலன்னு வச்சுங்க, கடைசியா என்ன சொல்லுவோம்? என் தலையை தும்பும். ஏன்னா அதான் யாரும் பார்க்க முடியாது பாருங்க. ஆக இந்த பிளேம் கேம் நாம ஸ்டாப் பண்ணணும்னா இந்த அக்செப்டன்ஸ் என்பதை நம்ம அன்கண்டிஷனலா ஃபாலோ பண்ணணும். இன்னொன்னு பாருங்க, பாபா இந்த டிராமா பாயிண்ட்ல
எப்போதுமே என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஆத்மாங்கிற பாடத்துல எந்த கொஸ்டின் மார்க்கும் வரதில்லை, பரமாத்மாங்கிறதுலயும் எந்த கொஸ்டின் மார்க்கும் வரதில்லை. ஆனா டிராமா வந்துச்சுன்னா சில நேரம் கொஸ்டின் மார்க் வந்துடுது, தலை சுத்துது. ஏன்னா டிராமானாலே சக்கரம் தானே, சக்கரத்துல சுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா தலை சுத்த தானே செய்யும் அப்படின்ட்டு. ஏன்னா அங்கதான் நம்ம அந்த நாலேஜ கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இன்ஃபர்மேஷன், நாலேஜ், விஸ்டம் 3 ஸ்டேஜில் இருக்கு. இன்ஃபர்மேஷன்ங்கிறது நம்ம செய்தியை பெறுகின்றோம், அவ்வளவுதான். கேட்டா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. மில்லியன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை நம்ம பிரெயின் ஒரு செகண்ட்ல பெறுது. ஆனா அது மேக்சிமம் அது எத்தனை புரிஞ்சுக்க முடியும்னா 7 தான். அதனால்தான் பாருங்க, ஈவன் மேரேஜ்ல கூட ஒரு நெருப்பை சுத்தி 7 தடவை வர சொல்லுவாங்க. அந்த 7 டைம்ஸ் ஏன் சொல்றாங்க அப்படின்னா கூட அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. 360 7ஆல மட்டும்தான் வகுக்க முடியாது, அதாவது டிவைட் பண்ண முடியாது. நாம டிவைட் ஆயிடக்கூடாது, பிரிஞ்சிடக்கூடாது, கடைசி வரைக்கும் ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை கொடுக்கதான் அதை கொண்டு வருவாங்க. இப்போ புதுசா ஒன்ன செய்யும் போது கஷ்டம்னா, ஏற்கனவே நான் அதை பல முறை செஞ்சிருந்தேன்னா எனக்கு ரொம்ப ஈஸி. அப்ப டிராமால எது நடந்ததோ அதுக்கு மட்டும்தான் டிராமான்னு அப்ளை பண்ணணுமே தவிர நிகழ்காலத்துக்கு நாம அதை அப்ளை பண்ணவே கூடாது. அதாவது என்னுடைய புருஷார்த்தத்துக்கு டிராமாவா யூஸ் பண்ணவே கூடாது. எப்படி ஒரு கத்தி இருக்கு, நம்ம காய்கறிகள்ல வெட்ட யூஸ் பண்றோம், அதே ஒரு சர்ஜன் கையில கிடைச்சா ஒருத்தர் உயிர் புழைக்க வச்சிருவாரு, அதே ஒரு திருடன் கையில கிடைச்சதுன்னா கொலை பண்ணிடுவான். ஆக அந்த கத்தியினுடைய யூசேஜ் அதை பயன்படுத்துறவங்களை பொறுத்துதான் இருக்கு. அதே மாதிரிதான் இந்த டிராமா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட கூட எங்க எப்படி பயன்படுத்தணும்னு நம்ம கரெக்டா தெரிஞ்சாதான் அதனுடைய லாபத்தை நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். சில பேர் பாத்தீங்கன்னா டிராமால இருந்தா நான் வர்றேன் அப்படிமா. டிராமால எது இருக்கோ அதானே நடக்கும், அப்ப நான் எதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும், இல்ல நான் ஏன் முயற்சி பண்ணணும், நான் ஏன் இதை செய்யணும், பேசாம இருக்கிறேன் அப்படின்னாலே அது மிஸ்யூஸ் தான். அதனால்தான் பாபா சொல்றாரு, இஃப் யூ டோன்ட் யூஸ் யூ லூஸ் இட். எதை ஒன்றை நாம பயன்படுத்தவில்லையோ அதை இழக்கின்றோம். சங்கமயத்துல இது இழக்கக்கூடிய நேரம் அல்ல, சேமிக்கக்கூடிய நேரம். ஆக நான் இந்த கல்பத்துல மட்டும் இல்ல, ஒவ்வொரு கல்பமும் நான் இதை பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் ஐ ஹேவ் டு ரிப்பீட் இட், அவ்வளவுதான். அப்படி நான் நினைச்சாலே போதும், எனக்கு அந்த பவர் வந்துடும். ஏன்னா நான் வெறும் ரிப்பீட் தான் பண்ண போறேன். பாபாவுடைய ஞானத்திலையும் உலகத்தினருடைய ஞானத்திலையும் இன்னைக்கு கூட பாபா சாக்காரவாணியில சொன்னார் இல்லையா, மறுபடியும் அப்படிங்கிற வார்த்தைய யாருமே யூஸ் பண்ண முடியாது. தர்ம பிதாக்கள் கூட இதை யூஸ் பண்ண முடியாது, அவங்களுக்கு தெரியாது மறுபடியும் நாம சந்திக்கிறோம்னு. ஆனா பாபா ஒருவர் தான் நமக்கு இந்த கான்சியஸ்னஸ கொண்டு வரார். நாம மறுபடியும் சந்திக்கின்றோம். ஏற்கனவே சந்திச்சிருக்கோம், ஒவ்வொரு கல்பமும் சந்திச்சிருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு கல்பமும் நான் முயற்சி பண்ணியிருக்கேன், ஒவ்வொரு கல்பமும் நான் வெற்றி பெற்றிருக்கிறேன். ஆக வெற்றி என்னுடைய பிறப்புரிமையாக இருக்கின்றது என்ற அனுபவத்தை நாம பெறுவதற்கு இந்த டிராமா எல்லாம் நன்மைக்கு என்பதை மனதார நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா எனக்கு முன்னாடி ஒரு நஷ்டம் ஏற்படுகின்றது, இல்ல நான் விரும்பின மாதிரி எனக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னா கூட அதையும் நான் ஏற்றுக்கொள்வதாக இருக்க வேண்டும். அதுல முக்கியமான கண்டிஷன் என்னன்னா அன்கண்டிஷனலி, நான் எந்த ஒரு கண்டிஷனையும் போடாம அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதான் இதனுடைய முழு பலனை நாம பெற முடியும். ஏன்னா பாபா இதுக்காக பல ஸ்லோகன்ஸ் கொடுத்திருக்கிறார், இல்ல பல சோமான் டைட்டில்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கார். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நான் நிச்சயத் விஜய் ஆத்மா, நான் நிச்சயிக்கப்பட்ட வெற்றி அடையக்கூடிய ஆத்மா. இந்த சுமிருத்தி சொரூபமாக நாம ஆவறதுக்கு இந்த நிச்சயிக்கப்பட்ட டாமா மேல நமக்கு நம்பிக்கை 100% இருக்கணும். அதனால்தான் பாபா அவேக்தவாணியில கூட சொல்லுவார், சுயத்தின் மீது நம்பிக்கை, பாபாவின் மீது நம்பிக்கை,
டிராமாவின் மேல நம்பிக்கை, இதோட முக்கியமா தெய்வீக பரிவாரத்தின் மேலேயும் நமக்கு நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை பத்தி சொல்லும் போது சொல்லுவாரு, எனக்கு இத்தனை பெர்சன்டேஜ் நம்பிக்கை நீங்க சொல்லவே முடியாது, ஏன்னா குழந்தைன்னா குழந்தைதான், இல்ல இத்தனை சதவீத குழந்தைன்னு யாருமே கிடையாது, இருக்க முடியாது. ஒண்ணு இருந்தா நம்பிக்கை, இல்லைன்னா அவநம்பிக்கைன்னு அர்த்தம் அப்படிம்பார். அதே மாதிரி இந்த சங்கம யுகத்தின் மேல நமக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கின்றது. ஏன்னா எந்த யுகத்துக்குமே இல்லாத ஒரு சிறப்பு இந்த யுகத்துக்கு மட்டும்தான் இருக்கு. அது பாப்தாதாவை நம்ம சந்திக்கிறது ஆனாலும் சரி, இல்ல அவர்கிட்ட ஆஸ்திகளை அடைவதனாலும் சரி, இல்ல நமக்குள்ள ஒரு மாற்றத்தை தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக மாற்றுவது ஆனாலும் சரி, எல்லாத்துக்குமே பொருந்தும். ஆக நேரத்திற்கு ஏற்ப நம்மளுடைய முயற்சி இருந்தாதான் நம்மளால நாம எதிர்கூறிய அந்த எதிர்காலத்தை நம்ம உருவாக்க முடியும். பாபா சொல்றார், நம்மள மாஸ்டர் கிரியேட்டர்னு சொல்ற. ஒரே நேரத்தை 3 தர்மத்தை ஆரம்பிக்கிறோம்னு இன்னைக்கு சாக்கார் வாணியில கூட நம்ம கேட்டோம். ஆக நாம இந்த ஞானத்தினுடைய முழுமையான லாபத்தை அடைய வேண்டும் என்றால் அதை நாம புரிந்து கொண்டால் மட்டும் பத்தாது, இந்த அக்செப்டன்ஸ் ஏற்றுக்கொள்வது என்பதுதான் ரொம்ப முக்கியங்கிறது என்னுடைய அனுபவம். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நாம நம்மளுடைய விருப்பத்திற்கு ஏற்ப அந்த பர்சன்டேஜ்ல தான் நம்ம ஏற்றுக்கொள்கின்றோம். பாபா சொல்றது என்னமோ சரிதான், ஆனா அது ஒத்து வராது அப்படின்னு நான் நினைச்சிட்டனால என்னால அப்ளை பண்ண முடியாது. நம்மளுடைய தாதிகள் ஆகட்டும், இல்ல மூத்த சகோதரர்கள் தாதாலாம் ஆகட்டும், அவங்கெல்லாம் நம்பர் 1ல வந்ததுக்கு காரணம் என்னன்னா, அவங்க இந்த அன்கண்டிஷனலா ஏத்துக்கிட்டாங்க. உதாரணத்துக்கு அடுத்த தீபாவளி வராது அப்படின்னு பாபா சொல்றாரு அப்படின்னா அப்படியே ஏத்துக்குவாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம வாணி கேட்கும்போது என்ன யோசிப்போம்னா, இப்படிதான் 80 வருஷமா பாபா சொல்லிட்டே இருக்கிறார் அப்படிங்கும் போது அதை நாம அப்படியே ஏற்றுக்கொள்வதில்லை. அவங்க அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் போது என்ன நினைக்கிறாங்க, இல்ல என்ன முயற்சி பண்றாங்கன்னா, அடுத்த தீபாவளி வராது அப்படின்னா இந்த ஒரு வருஷத்துக்குள்ள நான் என்னுடைய குறைகளை எப்படி நான் நீக்கிக்கிறது, இல்ல என்னை எப்படி நான் நிறைத்துக் கொள்வது, இல்ல எப்படிப்பட்ட ஒரு டிரான்ஸ்பர்மேஷனல் மாற்றத்தை எனக்குள்ள நான் கொண்டு வர்றது அப்படி திங்க் பண்ணுவாங்க. அதற்கு ஏற்ப உங்களுடைய முயற்சியினுடைய ஸ்பீடு அதிகரிக்கும். ஏன்னா நேரம் குறையும் போது நாம டெஸ்டினி அடையும் போது நம்மளுடைய ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஆக அந்த ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ணுவது கூட இந்த ஞானத்தை நாம எந்த அளவு அன்கண்டிஷனலாக ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை பொறுத்துதான் இருக்கின்றது. உதாரணத்துக்கு பாபா சொல்றாரு, நீங்க மாஸ்டர் சர்வ சக்திவான் அப்படிங்கிறார். நான் நினைக்கிறேன் நான் மாஸ்டர் சர்வ சக்திவான்னு. என்னுடைய சப்கான்சியஸ் மைண்ட் சொல்லுது, உன்னை பத்தி எனக்கு தெரியும், நீ என்ன நினைக்கிறன்னு தெரியும், என்ன செய்யறன்னு தெரியும். அப்ப அதை என்னால என்ன பண்ண முடியாதுன்னா அன்கண்டிஷனலா ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா என்னுடைய பலவீனம் தான் எனக்கு தெரியுமே, பிறருக்கு தெரியுதோ தெரியலையோ எனக்கு தெரியுமே. ஏன்னா நமக்குள்ள ஏற்படுகிற மாற்றம் கூட பாத்தீங்கன்னா சில இது ரொம்ப ஃபாஸ்டாவும் இருக்கும். ஞானத்துக்கு வந்த உடனேயே கேட்ட மாத்திரத்திலேயே 100% வந்துடும். சில மாற்றங்கள் வருஷங்கள் ஆனா கூட வராது. அவன் முயற்சி பண்ணாலும் நம்மளால மாற முடியாது. அப்ப இந்த மனசு சப்கான்சியஸ் மைண்ட் சொல்லும், தெரியும் தெரியும் உன்னை பத்தி, நீ சும்மா சொல்லிக்கிட்டே இருக்காது அப்படி. அப்ப நம்ம வெறுமனே நம்ம மனதுக்கு ரிப்பீட் பண்றதுனால மட்டும் அது தாரணை ஆயிடாது. அப்ப தாரணை அதாவது நான் பிராக்டிஸ் பண்ணணும், பிராக்டிஸ்க்கு அப்புறம் அதனுடைய சொரூபமாக நாம் ஆகணும்னா முதல்ல நான் அதை ஏற்றுக்கொள்வதில் அன்கண்டிஷனலாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். யாரு யாருக்கு எதை எப்படி சொல்லுகின்ற இது நாம புரிந்து கொள்ளும், அதாவது வெறுமனே இன்டலெக்சுவலா கிடையாது, புரிந்து உணர்வு அப்படின்னு நாம சொல்றோம். எமோஷனலோட சேர்த்து அதை நாம அக்செப்ட் பண்ணாதான் அது நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்டுக்கு போகுது. ஏன்னா சைக்காலஜில என்ன சொல்றாங்கன்னா, நம்ம சப்கான்சியஸ் மைண்டை ரீச் பண்ணணும்னா த்ரூ கான்சியஸ் மைண்டு தான் சொல்றேன். அதனால்தான் பாபா பாத்தீங்கன்னா இந்த யோகத்தினுடைய வர்ணனைகள்ல கூட
அந்த 3 laws ஆஃப் சஜஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சஜஸ்டபிலிட்டிக்கு ஒரு 3 லா இருக்கு. அதை கரெக்டா பயன்படுத்துவார். அதாவது சொல்றத நம்ம பாசிட்டிவா தான் சொல்லணும், அத உணர்வு பூர்வமா சொல்லணும், அந்த சொன்னதை ஒரே மாதிரி திருப்பி திரும்ப சொல்லணும். அப்பதான் இந்த மைண்டு அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறது. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் மனசுனா என்ன, புத்தினா என்னன்னு. புத்தியில தான் பவர் ஆஃப் ரீசனிங், கண்டுபிடிக்கக்கூடிய நிர்ணயிக்கக்கூடிய சக்தி இருக்கு, மனதுல கிடையாது. அதனால தான் மனதை பத்தி சொல்லும் போது எல்லாம் மனம் ஒரு குரங்குன்னு சொல்லுவாங்க. நான் நிறைய ப்ரோக்ராம்ல கேட்பேன், மனம் ஒரு அப்படின்ட்டு நிறுத்திட்டேன்னா 100% குரங்குன்னு நான் முடிப்பேன். ஆனா பாபா சொல்றாரு, டோன்ட் பிளேம் யுவர் ஓன் செல்ஃப். அதுக்கு மேல மனம் ஒரு குழந்தை. ஏன்னா குழந்தைக்கு கூட ரீசனிங் தெரியாது, ரைட் ராங்லாம் தெரியாது, நெருப்ப தொட்டா சுற்றுடும் தெரியாது, அது விரல கொண்டுதான் போகும். நம்ம தான் சொல்ல, ஐயோ சுட்டுடும் கைய வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம மனதிற்கு எப்படி நாம லா ஆஃப் சஜஸ்டபிலிட்டி யூஸ் பண்ணி புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் வாணியில நிறைய விஷயங்களை பாபா சொல்லுவார். சாக்கார வாணியில கூட நமக்கு நாமே எப்படி அந்த சஜஷன் கொடுத்துக்கணும், அதன் மூலமா நாம விரும்புகின்ற மாற்றத்தை நாம கொண்டு வரணுங்கிறத சொல்லி கொடுத்திருக்காரு. இப்ப இறை ஞானத்துல நாம எல்லாருமே காட்லி ஸ்டூடெண்டா இருக்கும். சொல்றவர் ஒருவர், கொடுப்போரும் தாத்தா விதாத்தா வரதாத்தா அவர் தான். அவரு அன்லிமிட்டடாவும் இருக்கிறாரு, ஓஷனாவும் இருக்கிறாரு. அன்பு கடல்ன்றோம், ஞான கடல்ன்றோம், சாந்தி கடல்ன்றோம். கடல் ஏன் சொல்றோம்னா there is no dimension, நீளம் அகலம் ஆழம்லாம் கிடையாது, ரொம்ப பறந்து விரிந்தது, எல்லைக்கு அப்பாற்பட்டது. ஆனா ரூபத்துல பார்த்தோம்னா பாயிண்ட் ஆஃப் லைட். பாயிண்ட்னா நோ டைமென்ஷன் அர்த்தம், நோ லென்த் பிரெத்ன்னு அர்த்தம். அப்பதான் அது பாயிண்ட். அப்ப இன்ஃபினிட்டிவ். ஒரு பக்கம் கடல் பறந்து விரிந்திருக்கார், இன்னொரு பக்கம் அவருடைய ரூபத்தை பார்க்கும்போது பாயிண்ட் ஆஃப் லைட்ன்னு சொல்ற. அதே மாதிரிதான் இந்த பேலன்சிங் பண்ற. நாம இந்த டிராமால கூட பேலன்சிங் ஆக்ட்ஸ் ஆஃப் லைஃப், அதுல நாம சக்சஸா ஆகினாதான் நம்மளோட ஃபியூச்சர் நாம விரும்புற மாதிரி ஆக முடியும். நான் நார்மலா ஒரு கேள்வி கேட்கறது உண்டு, இப்ப நம்மளுடைய பிரசன்ட்டுக்கு ஆதாரம் எது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு பேங்க்ல மேனேஜரா இருக்கேன் அப்படின்னா, இந்த பிரசன்ட்ல நான் அந்த பொசிஷன்ல இருக்கேன் அப்படின்னா இட் இஸ் சோன்லி பிகாஸ் ஆஃப் த பாஸ்ட். கடந்த காலத்துல நான் ஒரு மினிமம் டிகிரி படிச்சிருக்கணும், பிஎஸ்ஆர்பி எக்ஸாம் எழுதியிருக்கணும், இன்டர்வியூல பாஸ் ஆயிருக்கணும், கலெக்டரா ஜாயின் பண்ணியிருக்கணும், ப்ரொமோஷன்ல மேனேஜர் ஆயிருக்கணும், ஆபீசர் ஆகி. அப்ப பாஸ்ட் என்னுடைய டெசிஷன், என்னுடைய சாய்ஸ், என்னுடைய எஃபர்ட்ஸ், அதை பொறுத்து தான் நான் பிரசன்ட்டுக்கு வந்திருக்கேன். அப்ப பிரசன்ட் இஸ் பேஸ்ட் ஆன் த பாஸ்ட், இதுல எந்த சந்தேகமே கிடையாது. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, வாட் இஸ் த பாஸ்ட் ஆஃப் த ஃபியூச்சர்? ஃபியூச்சருடைய பாஸ்ட் எது அப்படின்னா பிரசன்ட். ஆக ஃபியூச்சர் எப்படி இருக்கணுங்கிறத நான் இப்ப பிரசன்ட்ல தான் டெசிஷன் எடுக்கணும், நான் எஃபர்ட் எடுக்கணும். அது தகுந்த மாதிரி எனக்குள்ள மாற்றத்தை கொண்டு வந்ததான் என்னால ஃபியூச்சர்ல நான் என்ன விரும்புகின்றேனோ அந்த ஸ்டேட்டஸை என்னால அடைய முடியும். ஆக நாம வெறுமனே எதிர்கால கனவுகள்ல வாழ்றவங்க கிடையாது. நாம நாளைக்கு சொர்க்கத்துக்கு போயிடுவோம், தேவதை ஆயிடுவோம், லட்சுமணன் ஆயிடுவோம்னு கனவு காண்றவங்க கிடையாது. அந்த கனவுகளை நினைவுபடுத்துவதற்கான நேரடி என்னுடைய முயற்சியை ஈடுபடக்கூடியவனாக இருக்கின்றோம். அதனால்தான் நம்மளால டிஸ்டிங்டா நம்ம சொல்ல முடியும். நம்மளுடைய அன்பு சகோதரர் ரமணி அவர்கள் கூட அந்த வகுப்புல சொன்னார் இல்லையா, பிரம்மா பாபா எவ்வளவு முயற்சி பண்ணார், சூட்சமா பண்ணார், கர்மாத்துக்கு நிலையை அடைஞ்சார். அவரே சரீரம் விடும்போது சொல்றாரு, ஒரு செகண்ட், அதுக்கு கீழே பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல குழந்தைகள் என்ன தன் பக்கம் இழுத்தாங்க, ஆனா நான் அவேக்தமாயி பரிஸ்தா ஆயிட்டேன், அதாவது கர்மாத்தியத்து நிலையை அடைஞ்சிட்டேன். அதுக்கு ஒரு அவ்யக்த வாணியில அவ்யக்த பாப்தாதா சப்ஸ்டான்சியேட் பண்ற. பாபா அந்த ஒரு வினாடியில யாருடைய மனதிலையும் எந்த ஒரு கேள்வியும் எழாம பாத்துக்கிட்டாரு. என்ன ஆச்சுன்னு அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பாபா சரீரத்தை விட்டாரு,
பரிசுத்த ஆயிட்டாரு, கர்மாத்தீத நிலை அடைஞ்சிட்டாரு. அந்த நேரத்துல யாருக்குமே எந்த கேள்விக்குறியுமே இல்ல, என்ன ஆச்சோ ஏதாவதோ என்னன்னு. எல்லாருடைய மைண்ட்லயும் அந்த ஃபுல் ஸ்டாப், அந்த ஸ்திதி தான் இருந்தது. அந்த 2 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் பாபா போயிட்டாங்கன்னு பாபாங்கிற சப்தமே வருது எல்லாருடைய வாயிலிருந்தும். பாபா போயிட்டார அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பாபா சொல்றாரு, நான் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் a செகண்ட் கூட நான் லேட் பண்ணல. ஏன்னா லேட் பண்ணா என்ன இருக்குமோ தெரியாதுங்கிற. அப்ப இந்த சங்கம யுகத்துல ஒவ்வொரு வினாடிக்கும் எவ்வளவு மகத்துவம் இருக்குன்னு நாம தெரிஞ்சுக்கிறோம். அதையும் பாபா சொல்லி இருக்கிறாரு, பல ஜென்மங்களுக்கான கணக்கு வழக்குகள் சம்பந்தப்பட்டது இந்த சங்கம யுகம். அதனால்தான் நாம ஒரு வினாடியை கூட வேஸ்ட் பண்றதும் இல்ல, நாம அதை கரெக்டா பயன்படுத்துகின்றோம். அதன் மூலமா நாம பயனையும் பெறுகின்றோம். பாபா சொல்ற, பேஃபிகர் பாதுஷா, பேபர்வா பாதுஷா நீங்க அப்படின்ற. இந்த ஸ்திதி எப்போ வரும் அப்படின்னா, எப்ப நான் அன்கண்டிஷனலா எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு ஏத்துக்கிறனோ அப்பதான். இந்த எல்லாம் நன்மைக்கே என்பதை நான் எனக்கு ஏற்றுக்கொள்வதற்கு எதுவும் புதிதல்ல, நத்திங் நியூங்கிறதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இங்கதான் ஒரு வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, இட் இஸ் நாட் ஒன்லி த அண்டர்ஸ்டாண்டிங், இட் இஸ் இட் எக்ஸ்பீரியன்ஸ். என்ன அப்படின்னா, நத்திங் நியூ அப்படின்னு போதுதான் ஆச்சரியக்குறி வராது. இப்ப ஆச்சரியக்குறி வந்ததுன்னா கண்டிப்பா அது தொடர்ந்து கேள்விக்குறி ஆயிடும். உதாரணத்துக்கு, அவங்களா அப்படின்னு கேட்டா, யாரு கண்டா எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு அப்படின்னு சொல்லிடுவோம். ஆக இந்த டவுட் கூட எப்போ வரும்னா ஆச்சரியத்துக்கு அப்புறம் தான் வரும். அதனால்தான் பாபா சொல்றாரு, எந்த ஒரு நிகழ்வை பார்த்தாலும் சரி, யாரை பார்த்தாலும் சரி, இல்ல நீங்க எதை நினைச்சாலும் சரி, ஆச்சரியப்படவே கூடாது. அப்ப இந்த ரிப்பீட்டட் டிராமால எல்லாமே நடந்ததுதான் நடக்குது. எது நடந்ததோ அது மறுபடியும் ஃபியூச்சர்ல வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம மனதார ஏற்றுக்கொண்டோமே ஆனால் மட்டுமே நம்ம கேள்விக்குறிகளிலிருந்து விடுபட முடியும். புரிந்து கொள்வதற்காக கேள்வி கேட்பது வேறு, அதிகமான குழப்பங்களை ஏற்படுத்துவதும் இந்த கேள்விக்குறிகள் தான். ஒரு ஒண்டர்ஃபுல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையெல்லாம் இவ்வளவு டிஃபிகல்ட்டா இல்லை. இந்த குறுகிய காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய வளர்ச்சிகள், முன்னேற்றங்கள், விஞ்ஞான கண்டுபிடிப்புகள், சாதனங்கள் நமக்கு எல்லாத்துக்குமே சகயோகம் கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் பிரச்சனை ஏன் அதிகமாயிட்டே போகுது? யோசிச்சு பாத்தீங்களா நீங்க? சாதனங்கள் எல்லாமே நமக்கு வசதி தானே கொடுக்குது. இன்னைக்கு நம்ம ஆன்லைன்ல கிளாஸ் கேட்கிறோம், சாதனம் இல்லாம இது பாசிபிள். கோவிட் பீரியட்ல கூட நம்மளால பாபாவனுடைய பாலனையே பெற முடிஞ்சது. அதுக்கு சயின்ஸ் சாதனம் தான் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஆனா அது மேற்கொண்டு நமக்கு என்ன பண்ணுது? அதிகமான சாய்ஸ கொடுக்குது. எப்ப சாய்ஸ் ரொம்ப அதிகமா இருக்குமோ அப்ப நம்மளுடைய இன்டலெக்ட நம்ம யூஸ் பண்றதும் சரி, அங்கதான் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுறோம். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப நம்ம பிரம்மகுமார் குமாரிகளா இருக்கிறோம், நம்ம ட்ரெஸ் எடுக்க போறோம்னா கலர் இஸ் நாட் எ ப்ராப்ளம். ஏன்னா நம்ம எடுக்க போறது ஒயிட் தான், நோ ப்ராப்ளம். ஆனா அதுல இப்ப நிறைய பேர் குவாலிட்டி பாக்குறாங்க, அதனுடைய காஸ்ட், பல விஷயங்களை பாக்குறாங்கன்னு வச்சுங்க. பட் கலர் செலக்ஷன் இஸ் நாட் அட் ஆல் எ ப்ராப்ளம். அதே நீங்க ஜென்ரலா இருந்தீங்கன்னாக்கா சோ மெனி திங்ஸ் ஆர் தேர். இந்த கலர்ல ஏற்கனவே இருக்கு ட்ரெஸ் என்கிட்ட, இல்லைன்னா எங்க வீட்டுல மத்தவங்க வச்சிருக்காங்க, எத்துட்டுக்காரங்க வச்சிருக்காங்க, அந்த கலர் வேணாம். இந்த மேட்சிங் சென்டர் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா தெரியும், அவ்வளவு வண்டர்ஃபுல்லா இருக்கும். 1 மணி நேரமா, 2 மணி நேரம், 3 மணி நேரம் ஆனா கூட அவங்களால செலக்ட் பண்ண முடியாது. அப்ப when there are more choices, always there is a problem. பாபா என்ன பண்ணிட்டாரு? நமக்கு சாய்ஸே கொடுக்கல. நான் என்ன சொல்றேனோ அது செய்யுங்க, அவ்வளவுதான். ஆக பிரம்மா பாபா ஒருவர் செஞ்சாரு, நம்ம எல்லாருக்கும் ஒரு தைரியம் வந்துருச்சு, நம்மளால முடியும். அவர் செய்யலைன்னா, செய்து காட்டவில்லை என்றால் நாமளும் இந்த ஞான மார்க்கத்தில் இருப்போம் நினைக்கிறீங்களா? நிச்சயமா இருக்க மாட்டோம். ஏன்னா யார் தான் சொல்லல?
நீங்க திருமந்திரத்தை எடுத்துங்க, திருவள்ளுவர் எடுத்துங்க, இல்ல திருவாசகத்தை எடுத்துங்க. அதுல எல்லாம் சொல்லப்படாத விஷயம் என்ன புதுசா பாபா சொல்லிட்டாரு. ஆனா அவங்க சொன்னாங்க, ஆனா அதை செய்ய முடியல. ஏன்னா செய்யல யாருமே, யாராலையும் செய்யவும் முடியல. காலத்தினுடைய ஒரு கட்டாயம், கோலம்னு சொல்லலாம். ஆனா பிரம்ம பாபா என்ன பண்ணாரு, என்ன சொன்னாரோ அதை செஞ்சு காட்டி நமக்கு சொன்னார். அதான் இன்ஸ்பிரேஷனல் லீடர்ஷிப். இட் இஸ் ஜஸ்ட் நாட் டு டெல் த திங்ஸ், சொல்றது இல்ல, தான் செய்யணும். அதை பார்த்து பிறருக்கு ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம தாதி தீதிகள் எல்லாருமே கூட ஒரு பெரிய ஆரேட்டர், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அப்படிலாம் கிடையாது. ஆனா அவங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம இதயத்துல போய் டச் ஆகும். பாபா சொல்லுவார், இன்டலெக்சுவலா நீங்க இருந்து பிரயோஜனம் இல்லை, இதயபூர்வமாக இருக்க வேண்டும். நீங்க சொல்ற வார்த்தை அவங்களுடைய இதயத்துல போய் பதியணும். அப்பதான் அதனுடைய எம்பாடிமெண்ட் அவங்களால ஆக முடியணும். அவங்க முயற்சியே பண்ண வேணாம், ஆட்டோமேட்டிக்கா எம்பாடிமெண்ட் ஆயிடுவாங்க. இதுதான் வரதானம்னு சொல்லப்படுகின்றது. டெய்லி பாபா வரதானம் கொடுக்கிறாரு, எத்தனை வார்த்தைகள்ல கொடுக்கிறாரு. நார்மலா வரதானம்னாலே 2 வார்த்தை தான் இருக்கும். ஆயுஷ்வான் பவ, புத்திரவான் பவ, தன்வான் பவ, சம்பத்வான் பவன்னு சொல்லுவாங்க. பாபா எத்தனை வார்த்தையில சொல்றார், காரணம் நிவாரணம் ரெண்டையும் சேர்த்து சொல்லிடுவார். அதனால்தான் பாபாவினுடைய டெய்லி வரதானத்தை நாம சுமிருத்தியில வச்சாலே போதும், நம்ம வரதானி ஆத்மாவாக ஆக்கிவிடலாம். அன்பு சகோதரர் சொல்ற மாதிரி 45 நிமிடங்கள் நிறைவு பெற்றது. இனி நம்ம கேள்வி பதில வச்சுக்கலாம். ஓகேவா பிரதர்? ஓகே பிரதர், சூப்பர் பாயிண்ட். இன்னைக்கு ரொம்ப நாங்க 200 நாள் வெயிட் பண்ணதுக்கு அதுக்கான ஒர்த்து இப்போ வெயிட் பண்றவங்களுக்கு அந்த இது கிடைக்கும், அந்த பெனிஃபிட். அதை இன்னைக்கு இந்த கிளாஸ் வந்து ப்ரூவ் பண்ணிடுச்சு. தேங்க்யூ வெரி மச் பிரதர். எல்லாரும் மைக் அன்மியூட் பண்ணிக்கலாம். பிரதர்கிட்ட பேசலாம். இப்போ கேள்வி கேட்கறதுனா கேட்கலாம் எல்லாரும், ப்ளீஸ். நம்ம ரமணி பிரதர் கூட சொன்னார் இல்லையா, பாபா ஞானத்தை கொடுத்து முடிச்சிட்டாரு, வெறும் சந்திப்பை கொண்டாடுறதுக்கு தான் வந்துகிட்டு இருந்தாரு, அந்த இயரோட சேர்த்து சொன்னார். அதனால நாம் இப்ப சந்திப்பை கொண்டாடுவதற்கான ஒரு பாக்கியசாலியான நேரம். உங்களெல்லாம் மகான ஆத்மாக்களை, கிரேட்டஸ்ட் சோல்ஸ், உங்களை சந்திக்கையில நான் உண்மையில ரொம்ப பெருமைப்படுகின்றேன். நீங்க நேர்ல நாங்க உங்களை பார்க்கணும், இங்க யூரோப்புக்கு நீங்க வாங்க பிரதர். நாங்க அதுக்கான இங்க நம்ம வேல்யூ எஜுகேஷன், நம்ம இங்க வந்து யூரோப்ல வந்து நாங்களாம் சேர்ந்து படிக்கணும்னு ஆசைப்படுறோம் பிரதர். அதுக்கு ஒரு வார்த்தையில பதில் சொல்லணும்னா, முஸ்லீம்கள் சொல்ற மாதிரி சொல்லிடலாம், இன்ஷா அல்லா மாஷா அல்லா. ஓகே, எஸ், தேங்க்யூ. தேங்க்யூ. எல்லாரும் மைக் அன்மியூட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். எல்லாரும் பேசலாம். இப்போ யார் வேணா பிரதர்கிட்ட கேள்வி கேட்கறதுனா கேட்கலாம், பேசலாம். ஓம் சாந்தி பிரதர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி பிரதர். பிரதர் நல்லா விளங்கப்படுத்தி இருந்தீங்க பிரதர். அதாவது பாபா அடிக்கடி சொல்வார், நம்பர் 1 வாரதும் நம்பர் வாரதும் எல்லாமே எங்களுடைய முயற்சியில தான் இருக்குது என்று சொல்லி. தேங்க்யூ பிரதர். அடுத்த தொடர் முயற்சியால மட்டும்தான் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அத டிராமாவுல இருக்குன்னு சொல்லி நாங்க கவனீனமா இருக்க கூடாதுன்றத ஆணித்தரமா சொல்லி இருந்தீங்க பிரதர். அடுத்தது இப்ப நேரம் இல்லைன்றதால எங்கட முயற்சி வந்து அதாவது எங்கட இலக்க நோக்கி போக வேணும், நேரம் குறைவா இருக்கு. அதனால எங்கட முயற்சியின் வேகத்தை நாங்க அதிகரிக்க வேண்டிய தேவை இருக்குன்றத சொல்லி இருந்தீங்க பிரதர். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ பாபா. தாரமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. பாபா பாயிண்ட் ஆஃப் லைட்ங்கிற மாதிரி. வெரி குட். தேங்க்யூ சிஸ்டர் தீபா. தேங்க்யூ பாபா. அல்முனை ஸ்ரீலங்கால இருந்து அவங்க இணைஞ்சிருக்காங்க. ஓம் சாந்தி பிரதர். ஞானமலைய அருமையாக ஞானமலை பொழிந்தீங்கள். நன்று பிரதர். என்னண்ட காலம் நெருங்கிட்டு அவசரமாய் நாங்கள் தீவிர புருஷார்த்தம் இப்ப நடந்து கொண்டிருக்கு. அதுக்கு நல்ல எடுத்துக்காட்டான நல்ல வசனங்களை சொல்லி எங்களுக்கு ஊக்கமும் உற்சாகம் தந்ததுக்கு மிகவும் மிகவும் நன்றி பிரதர். ஓம் சாந்தி. நன்றி நன்றி. சுமதி ஃப்ரம் ஜெர்மனி. ஓம் சாந்தி, பேசுங்க. ஓம் சாந்தி பிரதர். பிரதர் ஓம் சாந்தி, வணக்கம். உங்கள்கிட்ட சொற்பொழிவோட நான் கனதரம் கேட்டிருக்கிறேன். நீங்க 23 பட்டங்கள் பெற்றதாக ஒரு அறிந்தேன். அதுல உங்களுக்கு உங்கள்ட திறமைக்கும் பாவா உங்களை நேர்த்த இதுக்கும்
உங்களுக்கு நான் ஒரே வதனத்தோட நீங்க நடமாடும் ஆன்மீக பல்கலைக்கழகம் என்ற பாவா சூட்டுற இதை உங்களுக்கு தரலாம். இன்னும் நீங்க முன்னேற சிவனது அருளும் எல்லாம் வல்ல இறைவன் உங்களை இன்னும் இன்னும் கூடிய இதை சொல்வதற்கு பாபாண்ட அருள் உங்களுக்கு கிட்டும். அந்த நடமாடும் ஆன்மீக பல்கலைக்கழகம் என்று நான் உங்களுக்கு வாழ்த்துகின்றேன். ஓம் சாந்தி. நன்றி சகோதரி அவர்களே. இந்த விஷயத்துல ஒண்ணு சொல்ல விரும்புறேன். நம்ம நூலகத்துக்கு போனா என்ன கத்துக்கலாம் அப்படிங்கறத ஒரு அறிஞர் சொல்றாரு. நமக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிறத கத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதனால ஞான கடலா இருக்கக்கூடிய பாபாவுடைய ஞானம் அவ்வளவு பறந்து விரிந்ததா இருக்கு. நாம அதை கற்றுக்கொள்ளக்கூடிய காலி ஸ்டூடெண்டாவும் கடைசி வரைக்கும் இருக்கணுங்கிறது தான் பாபாவுடைய அறிவுரை. நன்றி bro. ஓம் சாந்தி bro. நன்றி. நன்றி பாலாஜி, பாரிஸ்ல இருக்காங்க பிரதர். அவங்க இந்த டைட்டில் வந்து நாங்க எப்போதும் உங்களுக்கு யூஸ் பண்ணலாம்னு இந்த நடமாடும் ஆன்மீக பல்கலைக்கழகம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு அந்த டைட்டிலா வச்சுக்கலாமான்னு தோணுது எனக்கு. உங்களுடைய பரந்த மனசு அது. இதிலிருந்து ஏன்னா பாபா சாக்கார பாபா கூட சொல்லுவாரு, எனக்கு முன்னாடி எப்படிப்பட்ட குழந்தைகள் வர்றாங்களோ அதுக்கு ஏற்ப என்னுடைய நடனம் இருக்கும், டான்ஸ் இருக்கும், என்னுடைய ஞானம் மழை பொழிவேன் நானுன்னு சொல்றாரு. அதனால இப்ப நீங்க இருக்கக்கூடியவங்க இணைஞ்சிருக்கிறவங்க எல்லாம் மகான் ஆத்மாக்கள், கிரேட் சோர்ஸ் ஃப்ரம் டிஃபரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. அதனாலதான் ஆட்டோமேட்டிக்கா அது வருது, வேற ஒண்ணும் இல்லை. ஓம் சாந்தி பிரதர் பிரதர். ஞான களஞ்சியம்னு சொல்றாங்க. ஓம் சாந்தி. ஓம் ஓம் நல்ல சாந்தி. சாந்தி. நல்ல நிறைவான விளக்கத்தை தந்துக்கிறீங்கள். இந்த 200வது விசேஷ நாள்ல அப்பா உங்களை அனுப்பி எங்களுக்கு இவ்வளவு விசேஷமா இவ்வளவு விஷயத்த சொல்ல வச்சதுக்கு அப்பாக்கு நன்றி. நன்றி பிரதர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நன்றி. ஓம் சாந்தி பிரதர். ஓம் சாந்தி மாதாஜி, சொல்லுங்க. பிரதரு வந்து இன்னைக்கு கிளாஸ் எடுத்ததுக்கு விளக்கம் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ராஜயோகா டிவில ஞான சிந்தனை இதெல்லாம் வரும் பிரதர் உங்க கிளாஸு. நான் அதை வந்து பார்த்துட்டு இருப்பேன், பார்த்துட்டே தான் இருப்பேன். நல்லா இருக்கும் கிளாஸும். ஆனா இன்னைக்கு 200வது நாள் கிளப் ஹவுஸ்க்கு வந்ததுக்கு ஒரே சந்தோஷம் பிரதர். நன்றி பிரதர். பாபாவுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி. தேங்க்யூ பிரதர். பிரதர் லெனின் பிரதர் வெயிட் பண்ணாரு. 2வது சதம் அடிக்கும் போதுதான் நீங்க வரணும், சம்பூர்ணமான நிகழ்ச்சியில நீங்க பேசணும்னாரு. அவரு பிளான் பண்ணிட்டாரு, டிராமா பிளான் அனுசாரமாக. அதனால லெனின் சகோதரருக்கும் நன்றி. ஆமாங்க பிரதர், அவருக்கும் நன்றிதான். தேங்க்யூ. அவரு ரொம்ப கொண்டாடுற மாதிரி இருந்தது, அப்புறம் ஏதோ மறுபடியும் விட்டுட்டாங்க மதுபன்ல நிகழ்ச்சி இருக்கிறதுனால. 200வது ஓம் நாள். சாந்தி பிரதர், ராகினி சிஸ்டர் பேசுறேன். பேசுங்க. ஓம் சாந்தி, பேசுங்க. ஓம் சாந்தி பிரதர், ரொம்ப நல்லா இருந்தது பிரதர். அதுல நீங்க சொன்னீங்க இல்லையா, பாபாவை மேல வந்து எந்த அளவுக்கு நிச்சயம் வைக்கணும் அப்படின்றத. அடுத்த வருஷம் தீபாவளி இருக்காதுன்னா எஸ் அப்படின்றத நம்பணும் அப்படின்னு. அது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த அளவுக்கு நம்ம வந்து அவ்வளவு ஃபெய்த் இருக்கணும், அப்பதான் நம்ம வந்து அந்த முன்னேற்றத்துல கொண்டு வர முடியும்ன்ற பாயிண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ பிரதர். ஓம் சாந்தி. அது உண்மையும் கூட. பாபா சொல்ற மாதிரி பாபா மேல நம்பிக்கைன்னா அவருடைய உருவத்திலேயோ அவருடைய ரிலேஷன்ஷிப்ல மட்டும் இல்ல, அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையிலையும் கூட நமக்கு அன்கண்டிஷனலா நாம ஏற்றுக்கொள்பவர்களாக இருந்தா மட்டும்தான் அந்த நம்பர் 1ல நாம வர முடியும், நம்பர் 4ல இருந்து நாம வெளியே வர முடியும். நன்றி. கீதா வேணுகோபால் நம்ம நர்சிங் காலேஜ் பிரின்சிபலா இருந்தாங்க. அவங்க உங்களுக்கு ஓம் சாந்தி சொல்லியிருக்காங்க பிரதர். ஓ வெரி குட் வெரி குட். அவங்க லிசனர்ல இருக்காங்க, ஸ்பீக்கர் பேனலுக்கு வரல. 75 பேர் வந்து இருக்காங்க, ஆனா இதுல லிசனரா இருக்கவங்க அதிகமா இருக்காங்க. ஓம் சாந்தி. யார் பேசுறீங்க? ஓம் சாந்தி பிரதர். ஓம் சாந்தி. இது ஓம் சாந்தி. உங்களோட ஓம் சாந்தி. ஓம் சாந்தி பிரதர். பேசுங்க பேசுங்க. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி ஜி, நான் நாகப்பட்டினத்துல இருந்து பி.கே. சந்திரசேகரன் பேசுறேன் ஜி. ஓகே. ஓம் சாந்தி.
மதுமனுக்கு எங்களுக்கு எப்படி பிரம்ம பாபாவோ எங்களுக்கு மதுரைக்கு கிடைச்சது எங்களுக்கு பாண்டியமணிஜி எங்களுக்கு பிரம்ம பாபா. அவருடைய வெங்கல குரல் பல ஆத்மாக்களை வந்து பாபாட்ட ஈர்ப்புல கொண்டு போகுது. நன்றி வந்து எப்படி சொல்றேன்னே தெரியல. பாபாவுக்கு நன்றி. பாண்டியமணிஜி அவங்க பாய்ஜிக்கும் ரொம்ப நன்றி. லெனின் பிரதருக்கும் நன்றி சொல்லணும். ஓம் சாந்திஜி. சந்திரசேகருக்கும் நன்றி. ஓம் சாந்தி. நன்றி ஓம் பிரதர். சாந்திஜி. ஓம் தேங்க்யூ. சாந்தி. ஓம் சாந்தி. சாந்தி. வேற யாராவது பேசுறீங்களா ப்ளீஸ்? ஓம் சாந்தி பிரதர். ஓம் சாந்தி. சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஓம் சாந்தி பேசுங்க. பிரதர். ராஜேஷ். ஓம் சாந்தி. ராஜேஷ் தேனியில இருந்து பேசுங்க பிரதர். ரொம்ப அருமையா இருந்துச்சு பிரதர். ஹலோ, கேக்குது பிரதர், பேசுங்க. கேக்குது. விளக்கங்கள் ரொம்ப அருமையா இருந்துச்சு. இந்த வேல்யூ ஆடட் எஜுகேஷன் போது ரொம்ப நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது பாபா ஹெல்ப் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு நன்றி பிரதர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி பிரதர். தேங்க்யூ. நன்றி. தேனி பிரதர் ராஜேஷ் கண்ணா. ஓகே, பேசுங்க. ஓம் சாந்தி. யார் பேசுறீங்க? ஓம் சாந்தி. மலேசியால இருந்து. உங்க வாய்ஸ் வந்து கிளிட்ச் இருக்கு, வாய்ஸ் பிரேக் ஆகுது. எனக்கு சரியா கேட்கல. எல்லாருக்கும் கேக்குதா? இல்ல, எனக்கு சரியா கேட்கல. கொஞ்சம் வாய்ஸ் பிரேக் ஆகுதுதான் செய்யுது. ஆமா பிரதர், நெட்வொர்க் ப்ராப்ளம். பிரேக் ஆகுது பிரதர். ஓகே. ஓம் சாந்தி பிரதர், நான் இளங்கோவன் பேசுறேன் பிரதர். இளங்கோவன் பேசுங்க பிரதர். பிரதர், நம்ம உங்களை தான் தொடர்ந்து லெலின் பிரதர் சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம அப்பப்போ நாங்கள் பேசிட்டு இருப்போம். எனக்கு தஞ்சை மாவட்டம் காரைக்கால் பக்கத்து திருவாரூர் தான். அப்போ சொல்லிட்டு இருப்பாங்க, இது மாதிரி நம்ம ஊர் பக்கத்துல இருந்து பாண்டிமணி பிரதர் அவங்க அந்த இது சொல்லுவாங்க, பகுத்தறிவு இயக்கத்துல இருந்து அது போனாங்கன்ட்டு. எனக்கு ரொம்ப அதை வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸா இருக்கும். எப்படி அந்த அந்த அனுபவத்தை தெரிஞ்சுக்கணும் பிரதர், எப்படி, ஏன்னா அவங்க வந்து வளரும் போதே அந்த மாதிரியான ஒரு கருத்தியல்ல வாழ்ந்துட்டு எப்படி வந்து பாபாவை ஏற்றுக்கொண்டு அந்த இதுல போனாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நான் ஆர்வமா இருப்பேன். இதனால உங்களை தேடி தேடி உங்களுடைய நிகழ்ச்சியை கேட்போம். ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கும் உங்களுடைய ஸ்பீச். நிறைய ஞானங்கள் கிடைச்சிட்டே இருக்குது. அந்த உங்க அனுபவத்தை மட்டும் தெரிஞ்சுக்கணும் பிரதர். நீங்க இவ்வளவு அறிவியல் சார்ந்த விஷயங்கள் நிறைய படிச்சிருக்கீங்க. எப்படி அந்த மாற்றம் ஏற்பட்டது, நீங்க பாபாவுடைய அந்த இதை ஏத்துக்கிட்டது, அந்த ஒரு அனுபவம் தெரிஞ்சுட்டா நல்லா இருக்கும். இந்த 63 ஜென்ம பக்தியினுடைய பலன் தான் பாபா ஞானம்னு சொல்றாரு இல்லையா? ஆக அந்த பக்தியினுடைய பலனை இந்த ஜென்மத்துல பக்தி பண்ணாட்டா கூட 63 ஜென்மம் பக்தியில நம்மளுடைய தேடுதல் வந்து நிறைவேறுவதுதான் ஞானத்துல நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கு. முதல் முறையா நான் வேளாண்மை பல்கலைக்கழகத்துல படித்து கொண்டிருக்கும் போது மனிதனே தேவனாக்கும் கண்காட்சின்னு ஒரு பெரிய மேளா போட்டாங்க. அதுல முதல் படம் பாபாவை பற்றி அறிமுகத்தை டாக்டர் பாண்டியன் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் கேட்கும் பொழுது, இதைத்தான் நான் தேடிட்டு இருந்தேன் இவ்வளவு காலமாக, நான் வந்து சேர்ந்துட்டேன், எங்க வரணுமோ நான் அங்க வந்து சேர்ந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் எனக்கு இருந்தது. ஒரு முறை இல்ல 3 முறை தொடர்ந்து அந்த எக்ஸிபிஷனை கேட்டே இருந்தேன். கடைசி நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சிஸ்டர் ஒரு 10 பேர் சுத்தி நின்று கேள்வி கேட்டு மடக்கிட்டு இருந்தாங்க. நான் இடையில போய் அவங்களுக்கு நான் பதில் சொன்னேன். அப்போ பக்கத்துல இருக்க சிஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தாங்க, இவரே புதுசா இருக்கு, இவர் என்ன பதில் சொல்றாருன்னு. ஏன்னா நான் 3 முறை அந்த பட விளக்கங்களை கேட்டதுனால அந்த ஆட்டோமேட்டிக்கா சுமிர்த்தி எனக்கு வந்ததுனால அப்பயே முதல் நாளே பாபா சேவையில ஈடுபடுத்தினேன். ஏன்னா அதுதான் டிராமால ஒரு வண்டர்ஃபுல். பாபா நம்மளுடைய சிறப்பு தன்மைகளை சேவையில பயன்படுத்தி நம்மளுடைய பாக்கியத்தை உருவாக்குறத நல்ல அனுபவம் பண்ண முடிஞ்சது. ஓகே, சிறப்பு பிரதர், நல்ல தெளிவா சொன்னீங்க. சரளா சிஸ்டர் மலேசியால. சரளா சிஸ்டர் லைன்ல இருக்கீங்களா? இல்ல, அவங்க மியூட்ல இருக்கு. ஓம் சாந்தி பிரதர். ஓ, அவங்க சாந்தி.
பிரதர் ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சர்வா சிஸ் நான் இந்திராணி சிஸ்டர் பேசுறேன் பிரதர். ரொம்ப நாள் ஆகுது நீங்க கோவில்பட்டி. பார்த்து. கோவில்பட்டி ம். நீங்க வந்து ரொம்ப நாள் ஆகுது பிரதர். உங்க ஓ, பேச்சு சரி எனக்கு சரி புதுசு இல்ல. ஒவ்வொரு சரி சரி. டைம் டெய்லி நான் கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு அந்த ஞான ரசத்தை குடிச்சிட்டு தான் இருக்கேன். நீங்க புதுசா கேட்கறவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நீங்க உங்களுக்கு தான் ஒவ்வொரு வேல்யூ நாளும் ஒவ்வொரு எஜுகேஷன் சேவையெல்லாம் அவ்வளவு செய்றீங்களே. பாபாவை டெய்லி பிரத்யட்சம் பண்ற சேவையில உங்களுடைய பங்கெல்லாம் ரொம்ப முக்கியமான பங்கு. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ வெரி மச். அது எல்லாம் உங்களுடைய என்கரேஜ்மெண்ட் தான். டு டெல் யூ த ட்ரூத். நீங்க என்கரேஜ் பண்ண ஜெயக்குமார் பிரதர் நீங்களும் என்கரேஜ் பண்றதுனால தான் நான் ஆனா ரொம்ப நாள் ஆகுது நீங்க கோவில்பட்டிக்கு வந்து. we are expecting you. வந்துருவோம். you are ஓகே. welcome brother. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. thank you brother. thank you. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி பிரதர். ஓம் ஓம் சாந்தி. நான் சாந்தி. வேதாரண்யத்திலேருந்து நான் வைரமுத்தி பேசுறேன் பிரதர். வேதாரண்யமா? ரொம்ப ஆமா பிரதர். ஓகே. பிரதர் என்னோட ஸ்பெஷல்னா நான் வந்து பாபா யஜ்யத்துக்கு வந்ததே வந்து வேதாந்தத்துக்கு நீங்களும் ஜெயக்குமார் பிரதரும் விசிட் வந்திருந்தீங்க. ஓகே. அன்னைக்குதான் நான் வந்து அதில் ஜாயின் பண்ணேன். வெரி குட். அன்னைக்குதான் என்ன வந்து பாபா பாபா உங்களை ஸ்பெஷலா தேர்ந்தெடுத்திருக்கிறார். பாபா சொல்றாங்க ஒவ்வொருத்தவங்களும் பொறுக்கி எடுத்த ஆத்மாக்கள்னு. ஆமா இல்ல என்ன எங்க சென்ட்ரலி எங்க சிஸ்டர் சொல்லுவாங்க 2 மகான்கள் வந்த அன்னைக்கு நீங்க ஜாயின் பண்ணீங்க, நீங்களும் மகான் ஆவீங்க, எனக்கு ஒரு வரதானம் கொடுத்தாங்க. வெரி குட் வெரி குட். ரொம்ப பெருமையா இருந்தது. உங்க கிளாஸ் எல்லாமே நம்ம கேட்போம் பிரதர். ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கும். நீங்க வந்து பாபா எப்படி ஞான கடல்னு சொல்றாங்களோ அது மாதிரி நீங்க ஒரு ஞான களஞ்சியம். ஆமா. நன்றி நன்றி. பல்கலைக்கழகம் இன்னைக்கு புது டைட்டில் பிரதருக்கு. ரொம்ப நன்றி பிரதர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓகே ஓகே பிரதர். ஓகே நிறைவு செய்வோமா? சரிங்க பிரதர், நிறைவு செய்யலாம். ஓகே. ஓம் சாந்தி. ஓம் சாந்திங்க பிரதர். ஓம் சாந்தி. யாரு மகானாத்மா? கொடைக்கானல் பிரதர். கொடைக்கானலா? பேர் சொல்ல புவனேஸ்வரியா? இல்லைங்க பிரதர், ரம்யா. ரம்யா அவர்களா? சொல்லுங்க சொல்லுங்க. கிளப் ஹவுஸ் இதெல்லாம் கேக்குறீங்களா அடிக்கடி? டெய்லி கேட்பேங்க பிரதர். வெரி குட். ஓகே பிரதர். ஓம் சாந்தி. ரொம்ப சந்தோஷம். ஓம் சாந்தி. பிரதர். ஐ யாரோ குட்டி ஆத்மா பேசுற மாதிரி இருக்கு. பிரதர் லக்ஷ்மியா பிரதர். வெரி குட் வெரி குட். ரொம்ப சந்தோஷம். ஓம் சாந்திங்க பிரதர். ஓம் சாந்தி. அதுக்குள்ள உங்களை பார்த்தேங்க பிரதர். ஆஹா, பார்க்க மட்டும் செஞ்சீங்களா பேசுனீங்களா? பேசுனேங்க பிரதர். வெரி குட். டோலி கிடைச்சதா இல்லையா? கிடைச்சிச்சு பிரதர். வெரி குட். சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டேங்க பிரதர். பாபா எல்லாத்தையும் ஆசையில பூரா பூர்த்தி செஞ்சிடறாரு இல்லையா? ஆமாங்க பிரதர். பல ஜென்மத்தினுடைய ஆசைகளை எல்லாம் பாபா இப்ப சங்கம யுகத்துலதான் பூர்த்தி செய்யற. இவ்வளவு பெரிய குடும்பம் கிடைக்குமா உலகத்துல யாருக்காவது? இல்ல கிடைக்காது பிரதர். எவ்வளவு பெரிய அந்த தெய்வீக பரிவாரம், பிராமண பரிவாரம். ஓகே. ஆமா பிரதர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி பிரதர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓகே பிரதர், நம்ம 2 நிமிஷம் யோகா பண்ணிட்டு அப்புறம். ஓகே, கண்டிப்பா கண்டிப்பா.
ஓ! சாரி, சாரி. இந்த இதுல இந்த மியூசிக் மோடு இதுக்கு மாத்தும்போது, ஆ அந்த மைக் வந்து ஆஃப் ஆயிடுது. அத நான் பார்க்காம இருக்கேன். தேங்க் யூ. குமார் பிரதர் ரொம்ப நன்றி பிரதர். நீங்க பாண்டியன் பிரதருக்கு அந்த இதுல ஹெல்ப் பண்ணீங்க. தேங்க்ஸ். குமார் பிரதர் நீங்க சொல்லுங்க. பேசுங்க. 200 நாள் நிகழ்ச்சிய சிறப்பா நடத்தி முடிச்சிருக்கீங்க. அதுவும் இன்னைக்கு அவரு பிரதரோட பேச்சு ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஏன்னா முழுமையான பேச்சு. இன்னைக்கு அது ரொம்ப ஒரு இதோட உளப்பூர்வமா இதோட கேட்க முடிஞ்சு அவர் பேச்ச. அதுக்கு தான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். பாபாவுக்கு நன்றி சொல்லுகிறேன். ஓம் சாந்தி. நன்றி. நீங்க நம்ம பிரதருக்கு வந்து அந்த லேப்டாப்ல இது பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டீங்க. நம்ம இப்ப இதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் பிரதர். ஓகே, இதை ஓகே. நான் வந்து ஆ. பண்ணியிருக்கேன். லேப்டாப்ல தான் இதை ஜாயின் பண்ணேன் இன்னைக்கு. நான் பார்க்கலாம். அதை ஓகே, ஓகே. எடிட் பண்ணி ஓகே. நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்றோம். அங்க இந்தியாவில் டைம் வந்து இப்போ லஞ்ச் டைம் எல்லாம் சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சுல்ல. 12:40. ஆமா, 1 மணி தான். 1 2:40. இளங்கோவன் பிரதர், நீங்க நன்றி உரை சொல்றீங்களா எல்லாருக்கும்? சொல்லிடலாம் பிரதர். சொல்லுங்க. இன்னைக்கு பாபாவோடைய பிளஸ்ஸிங்னால இன்னைக்கு 200வது நாளா அந்த கிளப் ஹவுஸ்ல தொடர்ந்து நடைபெறும் இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. இன்னைக்கு நம்மளுடைய சீனியர் பிரதர் முனைவர் பாண்டிமணி பிரதருடைய அருமையான இந்த ஒரு ஞான உரையோட அருமையாக முடிஞ்சிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பூனேல இருந்த ரமணி பிரதரும் இதில் கலந்துக்கிட்டு பேசியிருக்காங்க. இந்த சிறப்பான நிகழ்வில் நம்ம இன்னைக்கு வந்துட்டு நிறைய பிரதர்ஸ் கிட்டத்தட்ட 84 பிரதர் சிஸ்டர்ஸ் கலந்து கொண்டு இந்த நிகழ்வை மிகவும் சிறப்பு செய்திருக்கிறார்கள். பாபாவுடைய ஞானத்தை பெறுவதில் நமக்கு ஒரு நல்ல ஒரு இந்த தளத்தை நம்மளுடைய லெலின் பிரதர் கருவியாக கொண்டு இதை இயக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் பாபாவுடைய குழந்தைகளாகிய நம்ம தொடர்ந்து இந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்ம தொடர்ந்து இது சிறப்பாக நடைபெறுவதற்கு பாபாவுடைய ஆசீர்வாதங்களும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டிருக்கிறது. இன்றைய நிகழ்வு மிகவும் சிறப்பாக இருந்தது. எல்லோருக்குமே ஒரு பெரிய திருப்தி ஏற்பட்டது. ஏன்னா நம்ம வந்து தினந்தோறும் வந்து லெலின் பிரதர் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. பாண்டிமணி பிரதரை பற்றியான சுவையான நிகழ்ச்சிகளை நிறைய சொல்லுவாங்க. அதாவது அந்த ஒரு நம்பிக்கையும் ஒரு அதை வந்து ஏற்றுக்கொள்ள அக்செப்டன்ஸுக்காக வந்துட்டு பல்வேறு இதை அவங்கள ரெஃபர் பண்ணுவாங்க. இன்னைக்கு அதை ரியலாக நம்ம வந்து அவங்களுடைய உரையில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஒரு திருப்திகரமாக இருந்தது எல்லாருக்குமே. பாபாவிற்கு நன்றி. இன்றைய இந்த சிறப்பு வகுப்பை நமக்கு சிறப்பாக கொடுத்த பாண்டி பிரதர் அவர்களுக்கும் நன்றி. பாபாவோட கருவியாக இருந்து இதை நமக்கு ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிற லெலின் பிரதருக்கு நன்றி. அனைத்து பிரதர் சிஸ்டர்ஸுக்கு எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நம்ம வந்து இந்த பாபாவுடைய இந்த பிளஸ்ஸிங்கை பகிர்ந்து கொண்டு இந்த நிகழ்வை இந்த 200 நாள் நிகழ்வை நிறைவு செய்து நாளை இதே போல அடுத்த நிகழ்வில் இதே நேரத்தில் நம்ம வந்து சந்திப்போம். நன்றி பிரதர், சிஸ்டர்ஸ். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி பிரதர். ஒரே ஒரு கோரிக்கை. பாண்டியமணி பிரதர் வந்து வேல்யூ எஜுகேஷனுக்கு அவங்க தான் பொறுப்பு இருக்காங்க. அதனால அடுத்த முறை அவரை அழைச்சி அந்த படிப்பை பற்றி நம்ம கொஞ்சம் விரிவாக கேட்கணும். ஏன்னா இதை கேட்டாங்க. நான் கூட இது மூலம் தான் இப்போ 2 வருஷமால MBA படித்தேன். நம்ம இதில் இந்த செல்ஃப் மேனேஜ்மெண்ட், கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் நம்மளுடைய இயக்கத்திலும் அண்ணாமலை யூனிவர்சிட்டி சேர்ந்து நடத்த படிப்பை படித்தான் MBA பட்டம் வாங்கினேன் இப்போ 2 வருஷம் முன்னால். இதில் வந்து நல்ல ஏன்னா இந்த படிப்பு வந்து நமக்கு ஞானத்தையும் கொடுக்குது, அதே சமயம் ஒரு வேலைவாய்ப்பு அந்த மாதிரி இதுக்கும் நல்ல உதவியான ஒரு சுய வேலைவாய்ப்புக்கும் உதவியான ஒரு படிப்புகள் ஏகப்பட்டது நம்முடைய யக்னம் மூலம் நடக்குது. அது வந்து இப்போ அந்த பிரதர் சொன்னால் ரொம்ப விரிவாக இருக்கும். ஏன்னா கடந்த வாரம் அவரை வந்து மதுபனில் நாங்கள் பார்க்கும்போது திடீர்னு ஒரு கருத்தை சொன்னார். அதாவது நம்ம இன்னைக்கு கூட சொன்னார், பாபாவுடைய கருத்து எல்லாமே திருமூலர் திருமந்திரத்தில் இருக்குது, ஆனால் இன்னைக்கு அதை முழுமையாக பின்பற்றுறவங்க பிரம்மகுமாரிகள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த தலைப்பையே வச்சு ஒரு ஆய்வு பண்ணலாம். அதுக்கு கூட சென்னையில் அவங்க ஒரு உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் திருமந்திர இருக்கைன்னு ஒன்று இருக்குது, அங்கே இதை படி ஆராய்ச்சி பண்ணுன்னா அங்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் அன்றைக்கி தகவல் சொன்னார் எனக்கு.
ஆனா அதே மாதிரி அதனால இந்த படிப்பு பத்தி விரிவா அவர்கிட்ட, ஏன்னா 23 பட்டம் பெற்றிருக்காரு. இன்னமும் ஒரு சமஸ்கிருதம் இப்ப படிச்சிட்டு இருக்கேன்னாரு அவரு அன்னைக்கு பார்க்கும்போது. இன்னும் தொடர்ந்து படிச்சுட்டே இருக்காரு. அந்த மாதிரி அவர்கிட்ட இருந்து இன்னும் ஒரு இந்த கல்வியை மட்டும், ஞான கல்வி, நம்மளுடைய எக்கணத்தினுடைய நடத்துற கல்வியை பற்றி மட்டும் ஒரு கிளாஸ் வந்து நம்ம லெனின் பிரதர் அவர்கிட்ட பேசி கேட்டு வாங்கணும்னு கேட்டு விடுறேன். ஓம் சாந்தி. நிச்சயமா. ஏன்னா நாங்களும் இங்க பாரிஸ்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி யுனிவர்சிட்டி மூலியமா சேவை பண்றது அப்படிங்கிறது நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும். ஏன்னா இங்க ஆன்மீகத்துக்கு அவ்வளோ ஒரு இது இல்லை இங்க யூரோப்ல. ஸோ அந்த அந்த சர்வீஸ், இந்த வேல்யூ எஜுகேஷன் தான் இங்க யூரோப்ல கூட நல்ல சேவை பண்றதுக்கு ஒரு நல்ல நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் அது. அங்கே வந்து ஒரு பிரான்ச் மாதிரி கூட போடலாம், இந்த இதை வச்சுக்கிட்டு அப்படி சொல்லலாம் நம்ம. ஆமா. பிரதர் ஆர்கனைஸ் பண்ண பிரதர், நானும் ஜாயின் பண்றேன். நிறைய பேர் ஜாயின் பண்ற தயாராக இருக்காங்க. ஆமா. அத நம்ம முயற்சி எடுங்க, நம்ம எல்லாருமே ஜாயின் பண்ணிடலாம். இப்போ கோர்ஸ் இமிடியேட்டா ஜாயின் பண்ண தயாரா இருக்கும். ஓகேங்க. ஓகே. நன்றி நன்றி. ஓகே, எல்லா அனைவருக்கும் நன்றி. இது இத்தனைக்கு இவ்வளோ எல்லாருடைய ஒத்துழைப்பும் இருக்கிறதுனால தான் நம்ம அந்த 200 நாள் தொடர்ந்து செய்ய முடிஞ்சது. எல்லாருக்கும் வந்து வாய்ப்பு அளித்த எல்லாருக்கும் நன்றி. கலந்துக்கிட்ட எல்லாருக்கும் நன்றி. இப்போ ஆன்லைனில் 89-90 பேர்கிட்ட இப்போ இருக்காங்க. எல்லாருக்கும் வந்து கேட்டுட்டு இருக்க எல்லாருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். நாளைக்கு நம்ம அடுத்த வகுப்புல சந்திப்போம். இன்னைக்கு இதை கிளாஸ் எண்ட் பண்ணிடலாங்களா? இன்னைக்கு செஷன் எண்ட் பண்ணிடலாம். நன்றி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வாழ்த்துக்கள். நன்றி லெனின் பிரதர், குரு பிரதர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. கசிலிஸ்ட். ஓகே, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணலாம். கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். லெனின் பிரதர், ஓம் சாந்தி மாதாஜி. 200வது நாள் வெற்றிகரமா பாண்டிமணி பிரதர், ரமணி பிரதர் கிளாஸ் எல்லாம் அருமையா இருந்தது. நல்ல விளக்கங்கள், விரிவாக்கம் எல்லாம் கொடுத்தாங்க. தேங்க்யூ பிரதர். மறுபடியும் மீண்டும் மீண்டும் இன்னும் வளர்ச்சி அடையணும், நிறைய ஆத்மாக்கள் வந்து இதுல அனுபவம் பண்ணணும் பிரதர். நன்றி மாதாஜி. நீங்க உங்களுடைய வகுப்பு, அந்த அனுபவ வகுப்பு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க சொல்லுங்க என்னைக்கு. சரிங்க பிரதர், சரிங்க பிரதர். திங்கக்கிழமை அன்னைக்கு பண்ணிடலாங்களா? சரிங்க மாதாஜி, திங்கக்கிழமை பண்ணிடலாம். சரிங்க சரிங்க. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓகே, நன்றி பலஸ்ட். நன்றி பாரிஸ்ல இருந்து. நன்றி சிவபாபாவுக்கும், அடுத்தது உங்களுக்கும், எல்லோருக்கும் அன்பே சிவமா. நன்றி பலஸ்ட். Countdown starts. 5, 4, 3, 2,